சட்டம் இயற்றுவது இப்பேரவைக்கு மட்டுமே உள்ள அதிகாரம். ஆகவே மாண்புமிகு ஆளுநர் அவர்களிடமிருந்து வரப்பெற்றுள்ள அந்த கருத்துக்கள் அடங்கிய செய்தி அவை குறிப்பில் இடம்பெறுவதை மாநில சுயாட்சி நம்பிக்கை கொண்ட எந்த ஒரு உறுப்பினரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்கிற காரணத்தால் அந்த கருத்துக்களை நான் இங்கே பதிவு செய்ய விரும்பவில்லை. எனவே 2025ஆம் ஆண்டு தமிழ்நாடு சித்த மருத்துவ பல்கலைக்கழக சட்ட முன்வடிவை பேரவையில் ஆய்வு செய்வதற்கு மாண்புமிகு ஆளுநர் அவர் அனுப்பியுள்ள செய்தியில் மெசேஜ் இருக்கக்கூடிய அவரின் கருத்துக்கள் மற்றும் பேரவையின் மாண்பை குறைக்கக்கூடிய அந்த வார்த்தை அடங்கிய பகுதிகளை இப்பேரவை நிராகரிக்கிறது. அந்த தீர்மானத்தை நான் மொழிகிறேன். மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவரும் இதனை ஒருமனதாக நிறைவேற்றி தர வேண்டும் என்றும் கேட்டு அமைகிறேன். வணக்கம். இது கேள்விக்களம். தமிழ்நாடு சட்டப்பேரவை மீண்டும் ஒரு தீர்மானத்தை ஆளுநருக்கு எதிராக நிறைவேற்றியிருக்காங்க. அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணாக சில பரிந்துரைகளை செய்கிறார், சில திருத்தங்களை எல்லாம் பரிந்துரைத்திருக்கிறார் மசோதாவில் அப்படின்றது தான் இன்றைய பிரச்சனை. அதற்கு எதிராக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு தீர்மானத்தை முன்மொழிந்து அது ஒருமனதாக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கு. மீண்டும் வெடிக்கிறதா ஆளுநர் வெர்சஸ் முதல்வர் மோதல், அதைத்தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு இணைகிறார்கள் திமுகவிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர் திரு எழிலரசன் அவர்கள், அதிமுகவிலிருந்து ரவிராஜா குழந்தேவேல், விரைவில் பத்திரிகையாளர் CS கோட்டீஸ்வரன் மற்றும் அரசியல் விமர்சகர் பொன்ராஜ் இணைய இருக்கிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். திரு எழிலரசன், ஒரு சில ஆண்டுகளாகவே தொடர்ந்து ஒரு முரண் இருக்குது, ஒரு மோதல் போக்கு இருக்குது. முதல்ல அவர் படித்த உரையே சட்டமன்ற ஒரு அவையிலிருந்து நீக்கப்பட்டது, அவை குறிப்பிலிருந்து. அவர் நீக்கமும் சேற்றலும் சேர்த்து படிச்சிருந்தார். அது தொடர்ந்து 2 முறை நடந்தது. அதுக்கப்புறம் பல்வேறு திருத்தங்கள்லாம் இருந்தது. இன்று கடைசியாக சில நாட்கள் இல்லாமல் இருந்தது, ஒரு சில மாதங்கள். இன்றைக்கி திருப்பியும் இது போன்ற ஒரு தீர்மானம் சட்டமன்றத்திலேயே ஆளுநருக்கு எதிராக, அந்த டிட்டிலர் ஹெட்டுக்கு எதிராக சட்டப்பேரவையில் மீண்டும் இயற்ற வேண்டிய ஒரு தேவை எழுந்திருக்கு. அப்படின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கா, இல்லை என்ன இந்த மோதல் முத்துதா? அதற்கு ஒரு விளக்கமும் கொடுக்கப்படுது எதிர்க்கட்சிகள் சார்பாக, இது திட்டமிட்டு செய்யப்படுதுன்னு. என்ன காரணம்? இந்த சட்டமன்றத்தில் இந்த தீர்மானம் இயற்றப்பட வேண்டிய தேவை என்ன இருக்குது? இது போன்ற ஒரு சூழல் பல தீர்ப்புகளுக்கு அப்புறமும் ஏன் இந்த மாற்றம் மாறாமல் இருக்குது, இந்த நிலை மாறாமல் இருக்குது? அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் தொடக்கத்தில் சொன்னது போல் ஆளுநருக்கும் திமுக அரசு பொறுப்பேற்றதுலேருந்தே ஏதோ ஒரு மோதல் போக்கு அப்படின்னு சொல்கிற விஷயத்தில் நான் மாறுபடுறேன். ஏன்னா முதல்ல இந்த பொறுப்பை ஏற்றுக்கும் போது இருந்த ஆளுநர் அவர்கள் பன்வாரிலால் புரோஹித் அவர் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை எழலை எங்களுக்கு. ஏன்னா அவர் ஒரு பொலிட்டிஷியனாக இருந்து எலிவேட் ஆனவர்ன்றது தெரியுது. அதே RN ரவி அவர்கள் ஒரு IPS ஆஃபீஸராக இருந்து அவர் பொலிட்டிக்கல் சினேரியோவோட ரியாக்ட் ஆகிறதுக்கு தெரியாத ஒரு இயல்புடையவராகவே இருக்கிறது தான் இத்தனை முறை நடந்திருக்கு இந்த கான்ட்ரடிக்ஷனுக்கு. அதான் மெயின் ஃபஸ்ட் காரணம் நான் சொல்ல விரும்புகிறேன். ரெண்டாவது அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்க அஜெண்டாவாகவும் இருக்கலாம், ஐ டோன்ட் நோ. அதில் ஒரு சின்ன சந்தேகம் மட்டும்தான். அவர் அதிகாரியாக இருக்கார், அரசியல்வாதியாக இல்லாதனால தான் இந்த பிரச்சனை வருதுன்றாங்க. ஆனால் ஜெகதீப் தன்கர் முன்னாள் துணை குடியரசுத் தலைவராக இருந்தவர், அரசியல்வாதியாக இருந்தவர், அமைச்சராக இருந்தவர். அவரால் மேற்கு வங்கத்தில் இந்த பிரச்சனை வந்துச்சு. நீங்கள் சொல்லக்கூடிய பன்வாரிலால் புரோஹித் பஞ்சாப் போய் இந்த பிரச்சனை வந்துச்சு. எதிர்க்கட்சி ஆளும் மாநிலங்கள் எல்லா இடத்துலையுமே பிரச்சனை வருது. அது அதிகாரி தான் இருக்குது, அதிகாரி ஆளுநர் ஆகிறதுனால தான் இந்த பிரச்சனைன்னு சொல்லி நம்ம அதை சுருக்கி பார்க்க முடியுமா, இல்லை அதற்கு வேற ஒரு பிரச்சனை, பெரிய பிரச்சனை இருக்கா, லார்ஜர் பிக்சர் இருக்கா? நான் கொஞ்சம் அவருடைய விஷயத்தை கவனித்த விதம் அப்படி. நீங்கள் சொல்கிறது ஓவரால் தமிழ்நாடு ஒரே சமையல் கூடத்தில் தயாராகிற உணவு எப்படி இருக்கும்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. அங்கேருந்து சமையல் பிரச்சனைகள் எல்லா பக்கம் இருக்கிறனால கேள்வியை கேட்க அதாங்க, ஒரே சமையல் கூடத்தில் சென்ட்ரு கிச்சன் ஒன்று அவங்க அங்கேருந்து தயாராகி எந்த பிரான்ச்சுக்கு போனாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும், சுவை ஒன்று தான். ஆமாம், அந்த டைப்பில் தான் அவங்க இருக்கிறாங்க. அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அது அங்கேருந்து தயாரிக்கிற இடத்துலேருந்து வர செஃப்போட பிரச்சனை அது. ஓகே, ஆமாங்க. இப்போ இது என்னென்னா, RN ரவி அவர்கள் முதல்ல ஆளுநர் உரையாற்றுகிற பொழுது தன்னுடைய உரையில் அவருக்கு தோன்றிய திருத்தங்களை செய்வது, அடுத்த முறை வந்த பொழுது எனக்கு தமிழ்த்தாய் வாழ்த்தெல்லாம் பண்ண முடியாது, எனக்கு தேசிய கீதம் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு போனது. இப்படி கான்ட்ரடிக்ஷன்ஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க, அதை தான் சொன்னீங்க. அதையும் கடந்து அவரோட கான்ட்ரடிக்ஷனுடைய எல்லை எதுவாக இருந்திருக்குன்னா, 2 ஆண்டுகளாக
சட்டப்பேரவையில் நிறைவேற்றி அனுப்பப்பட்ட மசோதாக்களை கிடப்பில் போட்டு அதுக்கு எந்த ஒப்புதலும் தராமல் வைத்திருந்தார். அது நீண்ட காலமாக இருந்தது. அதை கூட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அமைச்சரையே வந்து போய் அவருக்காக சந்தித்து முதல்ல அதிகாரிகளை அனுப்பி அது என்ன விளக்கங்கள் என்ன தேவைகள் இருக்குது அதில் என்னன்றதெல்லாம் விளக்கிட்டு வர சொன்னாங்க. அப்புறம் பிறகு அமைச்சர் போய் ஒரு கர்டசியோடு பேசிட்டு வர சொன்னாங்க. இந்த நிலைகள்லாம் கடந்த பிறகும் அவர் ஒரு இந்த சிவில் சர்வீசஸில் பாஸ்ட் அவுட் வந்தவங்களோட ஒரு மீட்டிங் நடத்துகிறாரு. அப்போ தான் அவர் டிக்ளேர் பண்ணுறாரு, ஒன்ஸ் வந்து நான் கெப்ட் அபேன்ஸ்னா, அதாவது அதை அப்படியே தூக்கி வச்சுட்டேன்னா அது ரிஜெக்டட்னு அர்த்தம் அப்படின்னு ஒரு வேர்டை விடுறார். அப்போ தான் அவரோட மைண்டு வந்து வெளியில் தெரியுது. ஒரு அமைதியாக அதை கிடப்பில் போட்டிருப்பது என்பது நான் அதை தூக்கி எறிந்து விட்டதாக அல்லது அது வந்து க்ளோஸ் பண்ணியாச்சுன்ற ஒரு மீனிங்கில் தான் நம்ம போகிறோன்றது அவர் சொல்ல வர்றது தெரிந்த பிறகு தான் பிறகு அதை நீதிமன்றத்துக்கு செல்லக்கூடிய சூழல் வந்து நீதிமன்றத்தில் வழக்கு நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். போன ஏப்ரல் நினைக்கிறேன் அந்த நேரத்தில் வந்த ஜட்ஜ்மெண்ட் தான் மிக கிளியரான ஒரு ஜட்ஜ்மெண்ட்ஸ். தமிழ்நாடு கவர்னர் கேஸ்ன்னு இப்போ ரொம்ப ஃபேமஸாக இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய, அதுக்கு முன்னாடியே கவர்னர் பேஸ்டில் நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருந்தாலும் டைம்லைன் ஃபிக்ஸேஷன்லேருந்து எல்லாமே வந்தது இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸில் தான் உங்களுக்கு வந்ததுன்றது சுதந்திர இந்தியாவில் இது வரைக்கும் டைம்லைனே ஃபிக்ஸ் பண்ணது கிடையாது. கான்ஸ்டியூஷன்லேருந்தே அடுத்த கட்டத்துக்கு போனது இதுதான். அப்படி ஒரு நிலை வந்த பிறகு தான் கொஞ்சம் அவர் தன்னுடைய போக்கில் மாறி இருந்தார். மீண்டும் இப்போ சமீபத்தில் வள்ளலார் அவருடைய பிறந்தநாள் ஒட்டி நடந்த நிகழ்வின் போது கூட அவர் எப்படி பேசுகிறாருன்னா, தமிழ்நாடு போராடுன்ற யார் எதிர்த்து போராடும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பிரச்சனை, யார் எதிர்த்து போராட வேண்டியிருக்குன்னாரு. இப்போ ஆளுநரே தனக்கான பதிலை கொடுத்துட்டார். அவரை எதிர்த்து தான் போராட வேண்டியிருக்கு, இல்லை அவரோட சித்தாந்தத்தை எதிர்த்து போராட வேண்டியிருக்கு. மாநில உரிமையை, அதுவும் அரசியலமைப்பு சட்டம் தந்திருக்கக்கூடிய மாநில உரிமையை பறிக்கக்கூடிய வகையில், தடுக்கக்கூடிய வகையில், அதை மீறக்கூடிய வகையில் என்று தொடர்ந்து நடைபெறுகிற நிகழ்வுகளை எதிர்த்து போராட வேண்டி இருக்கிறது. தொடர்ச்சியாக இதே நிலையில் தான் அவர் செயல்படுறாருன்றதை சொல்ல வர்றீங்க. ஆமாம். இன்று நீங்கள் தீர்மானமும் ஏற்றியாச்சு. இதே போல் இதற்கு முன்பு தீர்மானம் ஏற்றியிருக்கு, மாற்றம் வந்த பாடு இல்லை. அப்போது பிரச்சனை எப்படி இதை அட்ரஸ் பண்ணுறது? இல்லை, அதுக்கு தான் இன்றைக்கி நாங்கள் வி ஹவ் கோயிங் அஹெட் அப்படின்வாங்க இல்லையா. அவர் கொடுத்துருக்குது வந்து எப்படின்னா, ஒரு நாங்கள் மசோதாவை தாக்கல் செய்யணும்னா, இப்போ நார்மலாக அமெண்ட்மெண்ட்ஸுன்றது ஒரு வகை. முதல்ல போனதெல்லாம் அமெண்ட்மெண்ட்ஸ் தான். ஆமாம், சான்சலர் சேஞ்சஸ் அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்தது போனது. இது வந்து என்டையராகவே ஒரு புது பல்கலைக்கழகத்தை உருவாக்குறது, சித்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்குவதற்காக. அப்போ அதில் மணி இஸ் ஆல்சோ ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்ஸ் ஈடுபடுது. இது ஃபினான்ஸ் பில்லாக தான் போயிருக்கு, நிதி மசோதாவாக. இது நிதி மசோதாவாக போகுது. அதுக்கு முன்னாடி போனதில் அமெண்ட்மெண்ட்ஸ் பில் தான் அது. அதனால் இது போகும்பொழுது ஆளுநருடைய பார்வைக்கு போய் எல்லாம் ஒரு அப்ரூவல் ஆகி வரணுன்ற ஒரு ப்ரொசீஜருக்கு போயிருக்கும்போது நிராகரிக்க முடியாது இதை. இல்லை, அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து அதில் ஒரு கரெக்ஷன்ஸ் போட்டு, இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு இந்த கரெக்ஷன்ஸ் எல்லாம் நான் மேட் அவுட் பண்ணேன்னு சொல்லி அவையில் பேசணும்னு சொல்லி, இதெல்லாம் வந்து ரொம்ப 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 எக்ஸசிவ். இது வந்து எப்படி இருக்குன்னா, எந்த மாநிலத்திலையும் எந்த ஆளுநரும் இந்த சுதந்திர இந்தியாவில், குடியரசு இந்தியாவிற்குள் எந்த மாநிலத்திலையும் எந்த ஆளுநரும் கடைப்பிடிக்காத ஒன்று. அப்படி ஒரு 1935 ஆக்டில் இருக்கிற மாதிரி இருக்குது. டிஸ்கிரிஷனரி ஆக்ட், ஒரு பவர் இருக்க மாதிரியும் அப்படிலாம் வித் எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான் கிளியர் கட்டாக சொல்லியிருக்கு. ஆனால் அதை எக்ஸீட் ஆகி அவர் போகிற விதத்தில் இதையும் போட்டு அனுப்புகிறாங்கன்னு போது, அப்போ ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, அதற்கு அந்த அவை, அரசுன்றதை விட அந்த அவை இருக்குது பாருங்கள், சட்டமன்றம், அதற்கு வழங்கி இருக்கக்கூடிய ஒரு இறையாண்மை, அதற்கென்று இருக்கக்கூடிய ஒரு உரிமைகள், இதையெல்லாம் அவர் மீறுகிற வகையில் இது போன்ற விஷயங்களை அனுப்பும்பொழுது அதற்கான ஒரு தீர்மானத்தின் வழியாக அதை ஏற்றுக்கொள்ள இயலாது, அதை கடைப்பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, சட்டம் அப்படி சொல்லவில்லை என்பதைத்தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக சட்டப்பேரவையில் உரையாற்றி அந்த தீர்மானத்தை கொண்டு வந்து ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டு. அதிமுகவோட செயல்பாடு இந்த தீர்மான விஷயத்தில் எப்படி இருந்தது? அமைதியாக இருந்தார்கள், எதிர்க்கலையே, ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கு. நீங்கள் அதிமுக மட்டும் கேட்க வேணாம், உள்ள உட்காந்து இந்த பிஜேபியும் அவங்களும் ஆதரிச்சாங்க. ஆமாம், உட்காந்து தான் இருக்காங்க. உள்ள இருந்தவர்களே வாயாலேயே சொன்னதுன்னா நல்லது, அதான் சொல்கிறேன். இல்லை கரெக்டாக நீங்கள் கேட்டது கரெக்ட். நான் சொல்கிறேன், அதிமுக மட்டுமல்ல, பிஜேபியும் உட்காந்துட்டு தான் இருந்தாங்க. ஏன்னா அதில் இருந்த சரத்துக்கள் மிக சரி. ஏற்கனவே இருந்திருக்கக்கூடியவங்க இருக்காங்க. அங்கே மசோதாக்கள் எது ஆளுநருக்கு எதிராக வந்தப்போ வந்து பாஜக சார்பில் வந்து கண்டிச்சு வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க, எதிர்த்த அவங்க பண்ணிட்டு போயிருக்காங்க.
அதிமுக சில நேரத்தில் அமைதி காத்திருக்காங்க. இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு சொன்னதில் கூட அவங்க நீங்கள் சொன்ன ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. இதில் அவங்களுக்கு புரிதல் இருக்குது. ஏன்னா அவங்க ஆட்சி புரிந்து இருக்கிறாங்க. இதுக்கு முன்பாக அப்படி ஒரு நிகழ்வுகள் நடந்தது கிடையாது. அப்படி நிகழ்வுகளுக்கு ஒரு அரசோ சட்டப்பேரவையோ அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாதுன்ற காரணத்தினால்தான் அவர்கள் எல்லோரும் விட்டுக்கொண்டார். ஸோ அந்த தீர்மானத்தை நிறைவேற்றிவிட்டு பில்லை கொண்டு வந்திருக்கோம், இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். நாளைக்கு அது விவாதத்திற்கு வந்து நிறைவேற்றப்பட வேண்டியது. அப்போ பில்லோட இன்ட்ரடக்ஷனுக்கு முன்னாடி இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி அதாவது என்னென்னா அதை கட் ஷார்ட் பண்ணுறோம் நாங்கள். அந்த ப்ரொசீஜர் அவர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுற ப்ரொசீஜர் தவறு என்பதற்காகத்தான் கொண்டு வந்தாரே தவிர இது மோதலுக்காக என்று யாரும் கருதி விடக்கூடாது. சில பத்திரிகைகள் வழக்கமாக போடுகிறது, ஏதாவது ஒரு பிரச்சனை தமிழ்நாடு போராடுன்னு சொன்ன உடனே அப்போ போடுறாங்க ஒரு பத்திரிகை. எப்படி தெரியுங்களா? ஸ்டாலின் விசஸ் கவர்னர். கவர்னருக்கு பேர் போட மாட்டாங்க, ஸ்டாலின்றவர் மட்டும் ஏதோ தெருவில் சுற்றின்னு இருக்கிறவர். முதல்வர் வெர்சஸ் கவர்னர் போட்டால் தப்பு இல்லை, ஆனால் அவங்க போடும்போது மட்டும் ஸ்டாலின், ஏன்னா அவர் யாரோ ஒரு ரோட்டில் சுற்றின்னு இருக்கிறவர், அதனால் ஸ்டாலின் விசஸ் கவர்னர் அப்படி போடுவாங்கல்ல. அந்த மாதிரி இந்த களத்தை அப்படியெல்லாம் எடுத்துக்காதீங்க நீங்கள். இது முதலமைச்சர் இந்த மாநிலத்தின் உரிமையும் இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவையினுடைய மானத்தையும் உரிமையும் பாதுகாக்கிற நடவடிக்கை தான் இது. பேசுவோம் திரு ரவி. அதாவது ஒரு நினைவூட்டல், இது அரசியலமைப்பு சட்டம் உங்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய அதிகாரம் இவ்வளோ தான். நீங்கள் வந்து ஒரு மசோதா டேபிள் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள்லாம் சொல்ல முடியாது. பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அது தவறு என்பதை வந்து அரசியலமைப்பு சட்டத்தை சுட்டிக்காட்டி ஒரு நினைவூட்டல் இல்லாத ஒரு கூட்டுன்னு கூட சொல்லலாம். ஜஸ்ட் ரிமைண்டர், என்ன அரசியலமைப்பு சட்டம் இருக்குது அதை மீறாதீங்கன்னு சொல்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட தீர்மானம். அதிமுகவும் அமைதியாக அதை வரவேற்றாங்கன்னு தான் நினைக்கிறேன். அது அவர் சொல்கிறாரு. பாஜக கூட அமைதியாக அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்போது தொடர்ந்து மோதல் என்று கூட இதை கருத வேண்டாம். செஃப் வந்து டெல்லியில் இருக்காரு, அந்த போறக்கூடிய ரெசிபி தான் பல இடங்கள்ல வந்து போகக்கூடிய உணவு தான் வேற மாதிரி இருக்கு. செஃப்னு சொல்றீங்க, யார் அந்த செஃப்? எந்த ஹோட்டல், என்ன மெனு? இல்ல அவர் சொன்ன அர்த்தம் வந்து டெல்லி தான். சரி, உடச்சி சொல்லணுன்றார் பொழுது நான் சொல்றேன். அங்கேருந்து வர ப்ராடக்ட்ன்றது ஆளுநர் யாரால் நியமிக்கப்படுகிறதுனா ஒன்றிய அரசினுடைய உள்துறையினுடைய ரெக்கமெண்டேஷன்ல ஒன்றிய அமைச்சரவை நியமிக்கப்படும் தெளிவுபடுத்திட்டார். ஒன்றிய அரசினுடைய ஆலோசனையின்படி இல்லை வழிகாட்டுதலின்படி தான் இது போன்ற ஆளுநர்கள் எதிர்க்கட்சி ஆளும் மாநிலங்களில் நடக்கிறாங்கன்றதை தெளிவுபடுத்திட்டார். இது ஒரு தேவை இருக்குது. இந்த அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கக்கூடிய அதிகாரத்தின்படி தான் நடக்கணும். இந்த சட்டமன்றத்துக்கு ஒரு மாண்பு இருக்குது. இதை மீறும் போது இது தேவை எங்களுக்கு இருக்குது. இது அரசியலுக்காக இல்லை, இது வந்து அதிகாரம் என்னன்றது டிவிஷன் ஆஃப் பவரை வந்து கோடிட்டு காட்ட வேண்டிய தேவை இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா? இல்லை, அதாவது அறிஞர் அண்ணா கூறியது போல் ஆட்டுக்கு தாடி தேவையில்லை, நாட்டுக்கு கவர்னர் தேவையில்லைன்னு சொன்னது மாதிரி, அதாவது கவர்னருடைய அதிகாரத்தை அவர் அந்த எல்லைக்குள்ள பயன்படுத்தும் பொழுது எந்த மாநில அரசு அந்த விஷயத்துல ரெண்டு கட்சி உடன்படுவீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, திராவிட தேவையில்லை இல்ல. அதாவது தமிழகத்தை பொறுத்தவரை ஒண்ணு அதிமுக இல்லைன்னா திமுக, அதுதான் ஆளணுங்கிறதுல ரொம்ப மிக தெளிவாக இருக்கிறோம். அதுல எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. போட்டி இருக்கலாம், தேர்தல் இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், அதெல்லாம் வேற விஷயம். புது பிளேயர்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. இல்ல அது யார் வந்தாலும் சரி, கூட்டணிங்கிறது மட்டும் இருக்கும். கூட்டணி வந்து திமுக அதிமுக கூட்டணி சேராது, அது மட்டும்தான் இது. அதே மாதிரி பிஜேபி காங்கிரஸ் கூட்டணி சேராது, அது மட்டும்தான். மீது எல்லாரும் யார் கூட வேணா சேர்த்துக்கலாம். கூட்டணிக்கு வந்துட்டாருன்றீங்க. அப்படிலாம் நான் சொல்லல, அதை பத்தி நான் கமெண்ட் பண்ணல, ஜெனரலா சொல்றேன். எப்பயுமே வந்து கடந்த 10 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே ஆட்சி பண்ணும் பொழுது கவர்னரோட எந்த மோதல் போக்குமே கிடையாது. நடுநிலைமையாக போயிட்டு இருந்தாங்க, ஸ்மூத் ரிலேஷன்ஷிப். அதுக்கு காரணம் எங்களுக்கு குருமார்களாக இருந்த புரட்சி தலைவராகட்டும் புரட்சி தலைவியாகட்டும், புரட்சி தலைவி காலத்தில் கூட சின்ன சின்ன மோதல்கள் கவர்னரோட இருந்திருக்கலாம். சென்னாரெட்டி இருந்தபோது அந்த மாதிரிலாம் இருந்திருக்கலாம். டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருந்தது. இன்னொன்று வந்து யாரோட நம்ம வந்து மத்தியில் கூட்டணி வைக்கிறோமோ அந்த கட்சி வந்து இப்போ நம்ம கூட்டணி வைக்கிற கட்சியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நமக்கு எந்த குடைச்சலும் இருக்காது. ஒருவேளை கூட்டணி இல்லாத கட்சியாக இருக்கும்பொழுது சில நேரத்தில் இந்த குடைச்சல்கள் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இல்லைங்களா? மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு மத்திய அரசோடு இணக்கமான போக்கை மாநில அரசு எடுத்து செல்வது தான் எப்பொழுதுமே அந்த மாநிலத்திற்கு மாநில மக்களுக்கும் ஒரு பாதுகாப்பையும் ஒரு சிறப்பையும் கொண்டு வந்து சேர்க்கும். ஒரு சின்ன சந்தேகம் அதில், பாஜகவோட கூட்டணியில் இருக்கும்போது தான் அவர் குறிப்பிட்டார் இல்லையா, பன்வாரிலால் புரோஹித் அவர் தமிழ்நாடு ஆளுநராக இருந்த பொழுது, முதலமைச்சராக திரு பழனிசாமி அவர்கள் இருந்த காலத்தில் தான் ஆளுநர் போய் வந்து அரசு அதிகாரிகளோட ஆய்வெல்லாம் மேற்கொண்டார்.
எதிர்க்கட்சிகள் எல்லோருமே வந்து அவருக்கு கருப்பொடி காமிச்சு அதுக்கு எதிர்ப்பெல்லாம் தெரிவிச்சாங்க. இது உங்க பணி கிடையாது, ஒரு அரசு செய்ய வேண்டியது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த அரசு தான் எல்லைகளை மீறும் பொழுது அந்த மத்திய அரசு வந்து அந்த எல்லைகளை வந்து ஒரு நிர்ணயிச்சிருக்காங்க. நமக்கு அரசியலமைப்பு சட்டம் இல்ல, இல்ல, அரசியலமைப்பு சட்டங்கள் திட்டங்கள் எல்லாமே இருக்கு, ஒரு லைன் பார்டர் போட்டு எல்லாம் வச்சிருக்காங்க. அதை மீறும்போது திமுக இருந்தாலும் அதிமுக இருந்தாலும் அதை எதிர்க்கத்தான் செய்கிறார். காரணம் என்னன்னா, மாநில ஆட்சியில வந்து இடையூறு அதிகமா பண்ண மாநில ஆட்சி வந்து நம்ம கையில இருக்கா இல்லையாங்கிற மாதிரி மக்களுக்கும் ஒரு கேள்வி எழுப்புற மாதிரி சூழ்நிலை வருது. யாருக்கும் ஒரு பிடிப்பு இல்லாம போயிடுது. அந்த ஒரு காரணங்களால வந்து நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம வந்து ஒரு சுயமா ஈடுபடணும், நமக்கு அதுக்கு தான் மக்கள் வந்து வாக்களித்து நமக்கு ஆட்சி பொறுப்பு கொடுத்துருக்காங்க, மக்களை வந்து சிறப்பான வழி கொண்டு செல்ல வேண்டியது தான் நம்மளுடைய கடமை என்கிறத நம்ம பண்றோம். பட் நம்ம வந்து எல்லை மீறும் பொழுது, சட்டத்திட்டங்களை மீறும் பொழுது அவர்கள் தலையிடுகிறார்கள் என்கும் பொழுது யாரும் வந்து நமக்கு இது பண்றது கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது. அது இல்லாமல் எல்லா விஷயத்திலுமே தலையீடு அப்படிங்கும் பொழுது சில இடத்துல நமக்கு நெருடலாக இருக்கிறது. இப்ப நாம இருந்தாலும் சரி, இன்னொருத்தங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நமக்கு அந்த நெருடல்கள் வரதானே செய்கிறது இல்லையா? அந்த அளவுல பார்க்கும்போது மாநில அரசுக்கு அவர்கள் செய்ய வேண்டிய விஷயங்களை இடையூறு செய்யாமல் வழிவிட்டு மக்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்களுக்கு, அதாவது இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்பொழுது நிதி வரவில்லை என்று சொல்லும் பொழுது குற்றச்சாட்டு எப்படின்னா வந்து இப்போ மாநில அரசினுடைய கோரிக்கையை வந்து மத்திய அரசு ஏற்கவில்லை, கவர்னர் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணல, கவர்னர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு, இல்லை கவர்னர் இது பண்றாரு அப்படிங்கிற மாதிரி ஆங்கிளில் போயிடுது. அது என்ன நடந்ததுங்கிறது ஃபேக்ட் வந்து அப்புறம் ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரிய வரும். அதற்கு முன்னால் இந்த மோதல் போக்கு இருப்பதனால நமக்கு கிடைக்க வேண்டிய நிதிகள் வசதிகள் எதுவும் கிடைக்காம போயிருது. அப்படிங்கும் போது தேவையில்லாத ஒரு மனக்கசப்பு மத்திய அரசுக்கும் தமிழக மக்களுக்கும் ஏற்படுவதற்கு ஒரு ஏதுவாக ஒரு சில இடங்கள்ல இது ஏற்படுறதுக்கு இது காரணமாயிடுது. அதை தவிர்த்து மத்திய மாநில அரசுகள் ஒரு இணக்கமான போக்கை கொண்டு வரும் பொழுது, கட்சி என்ன கட்சியா இருக்கட்டும், கூட்டணி என்னவா இருக்கட்டும், அது வேற விஷயம், தமிழக மக்களுக்கு நன்மை செய்வதற்கு நமக்கு வாய்ப்பளித்திருக்கிறார்கள். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி மத்திய அரசு கொடுக்கக்கூடிய நிதியை பெற்று மாநிலத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வதற்கு எந்த அளவிற்கு இணக்கமாக செல்ல வேண்டுமோ அதை சென்று விட்டால் இந்த பிரச்சனையை வரதுக்கு வாய்ப்பில்லை. நன்றி. உங்க முதல் சுற்று கருத்தை எடுத்துக்கிறேன். திரு கோட்டீஸ்வரன், அதாவது வந்து ஒரு ஆளுநர் ஒன்றிய அரசோடு ஒரு இணக்கமான போக்கு இருந்தால் இந்த மோதல் வராது அப்படின்ற ஒரு கருத்தை பதிவு பண்ணார். ஆனால் அதே சமயம் ஆளுநர்கள் எல்லை மீறும்போது அதை வந்து 2 திராவிட கட்சிகளும் ஏற்காதுன்ற கருத்தை பதிவு பண்ணிட்டு, ஆனால் ஒன்றிய அரசோட நல்ல ஒரு இணக்கம் இருந்ததுன்னா இந்த பிரச்சனையே வராது அப்படின்றாரு. அது சட்டப்படி அது சரியா? அரசியலமைப்பு சட்டப்படி அது சரியா? கான்ஸ்டியூஷன் அதை அனுமதிக்குதா? எதிர்க்கட்சிகள் வந்து ஒரு எதிர்க்கட்சியை ஆளக்கூடிய மாநிலத்தில் ஒரு பல்வேறு முரண்கள் வரலாம். காங்கிரஸோ இல்லை திமுகவோ இடதுசாரிகளோ ஆளுநர் மாநிலத்திலிருந்து ஒன்றிய அரசோட முரண் வரலாம். அது மேற்கு வங்கத்தில் டிஎம்சியாக கூட இருக்கலாம். அப்போ அதனால வர்றதில் ஒரு முரண் இருந்தாலே உடனே இது போன்ற இது விதிமீறல்கள் நடக்கும், இல்லை மாநிலத்தினுடைய உரிமைகள் நிராகரிக்கப்படும் அப்படின்றத வந்து அது சட்டிலாக ஒரு இன்டெரக்டாக அதை இம்ப்ளை பண்ணுறதானா? டெல்லியில் இருக்கக்கூடிய அரசு தான் இங்கே அவர்களுக்கு இணக்கமான ஒரு அரசு தான் இருக்கணும், அவர்கள் சொல்கிறத ஒன்று கேட்கணும், இல்லைன்னா வந்து அவர்களுக்கு பிடித்த கூட்டணியில் இருக்கணும், இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று இருந்தால் பிரச்சனை வராதுன்னு சொல்வது எப்படி சரியாக இருக்குமா? நேயர்களுக்கு வணக்கம். நெறியாளர் ஒரு நீண்ட கேள்வி கேட்டிருக்கீங்க. அதில் 3 அங்கங்கள் இருக்குது. முதல்ல வந்து என்னோட பாராட்டை நான் பதிவு பண்ணணும். ஐயா ரவி குழந்தைவேலு ஆகட்டும், இல்லை சட்டமன்ற உறுப்பினர் ஆகட்டும், ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. கவர்னர்ன்றது தமிழ்நாட்டுக்கு கிட்டத்தட்ட தேவையே இல்லைன்றது தான் 2 பேரும் சொல்கிறாங்க. அதற்கு வந்து ஒரு ஆஃபீஸ் வச்சு அதற்கு ஒரு பில்லு போட்டு, இப்போ வந்து கரூர் பிரச்சனை ஒன்று போயிட்டுருக்கு, மழைக்காலம் வரப்போகுது, மக்கள் சேவை நிறைய இருக்குது, பிரச்சாரத்துக்கு போனோம். இப்படி இருக்கும்போது அப்ராப்ரியேட்டு வார்த்தை ஒரு 4 ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சி ஒரு பில்லு அமைச்சதை வந்து அவர் query போட்டு இதெல்லாம் நீங்கள் படிக்கணும் அப்படின்றது கிட்டத்தட்ட சிறுபிள்ளைத்தனமாக ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு. ஒரு சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கும் பொழுது வாதம் பிரதிவாதம் இருக்கும், மக்கள் பிரச்சனை இருக்கும், அதனால் ஒரு அமளி துமளி வரலாம். இப்படி போகிறது என்னால் புரிஞ்சிக்க முடியுது. சம்மந்தமே இல்லாமல் நானும் கொஞ்சம் அரசியல் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு கவர்னர் உள்ளே வராரு பாருங்க. அதனால் இன்றைக்கி மன்றத்தில் வந்து ஒரு தீர்மானம் போட வேண்டிய நிலைமை. இதெல்லாம் அரசியல் தான் பண்ணுறாரு. அரசியல் தான் பண்ணுறாரு. இப்போ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் ஆயிருக்கும். முதலமைச்சர் அதை பற்றி பேசியிருப்பார், அதற்கு வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் பதில் சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் இதை ஏற்போறீங்கன்னா ஆமென்கிறீர், எதிர்ப்போர்களா அது ஒரு வந்திருக்கும். இதுக்கு ஒரு டைப்பிங் பண்ணி எரர் பண்ணி இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னா ஐயா கவர்னர். எங்கள் வந்து சட்டமன்ற உறுப்பினர்களோட நேரம் எவ்வளோ முக்கியம், காலத்துக்கு எதுக்கு இதை கூட்டியிருக்கிறாங்க, மழை பற்றி பேசலாம், மக்கள் பற்றி பேசலாம், இல்லை வேறு அரசியல் பேசலாம். அதை வைத்து இவரும் அவர் பங்குக்கு அரசியல் பண்ணுவார்னு சொல்லிட்டு ஃபைலை திருப்பி அனுப்புறது, இல்லை ஃபைலை கரெக்ஷன் பண்ணுறதுன்றதெல்லாம் வந்து நாட்டு மக்களுக்கு தேவையில்லைன்றது ஃபஸ்ட்டு. அது 2 பேரும் சொன்னது. ரெண்டாவது, இவர் ஒரு பாதியில் வந்து ரவி குழந்தைவேலு அவர்கள் ஒத்து போகிறாரு. ரெண்டாவது பாதியில் என்ன சொல்கிறாருன்னா இணக்கமாக இருக்கணுன்றாரு. எதுக்கு இணக்கமாக இருக்கணும்? சட்டமன்றத்தில் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் வந்து அவங்க ஓட்டு வாங்கி வராங்க. கவர்னர் வந்து அவருக்கு உண்டான அரசியல் பண்ணும்போது இணக்கமாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இதே ஒரு உதாரணத்துக்கு சொன்னால் அம்மையார் ஜெயலலிதா இருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு வந்து கவர்னர்கள் நிறைய நேரத்தில் கடந்த காலத்துலலாம் வந்து கரண்ட்டு கட்டுனா என்ன,
டிராஃபிக்னா என்ன, சாமானிய மக்கள் நீங்களோ நாங்களோ பார்க்குறவங்கெல்லாம் அனுபவிச்சிருப்பாங்க. அதெல்லாம் நடந்திருக்கும். அதெல்லாம் பண்ணாமல் ஐயா திரு முதல்வர் ஸ்டாலின் ஐயா வந்து கொஞ்சம் கண்ணியமாக நடத்துகிறாரு. அங்கே தான் ஏதோ லைட்டாக சின்னதாக தப்பு நடக்குதோன்னு எனக்கு சந்தேகம் இருக்குது. அதெல்லாம் இருந்தால் இந்த அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் வில் டேக் அப்ராப்ரியேட் ஆக்ஷன்ன்றது கரெக்டாகிடும். அப்போ இந்த மாதிரி சட்டமன்றத்தில் இந்த மாதிரி நேரம் விரயமாகுது. என்னோட பிரச்சனை என்னன்னா 234 பேரும் வந்து மக்கள் பிரதிநிதி. அங்கே வந்து அவங்க ஒரு குழாய் கேட்பாங்க, இல்லை ஒரு சாலை வசதி கேட்பாங்க, இல்லை மருத்துவ வசதி கேட்பாங்க. இருக்குன்னா இருக்குன்னுவாங்க, இல்லைனா குறை சொல்லுவாங்க. குறை சொன்னால் அது திருத்திக்கும் அரசு. இல்லை அரசு மீது ஒரு குற்றச்சாட்டு, ஊழல் குற்றச்சாட்டோ இல்லை ஒரு திட்டம், புது திட்டம் வருது, அப்படி போகணும். அதை விட்டு கவர்னர் வந்து ஒரு மசோதா பற்றி அதை வந்து ஒரு அரை மணி நேரம் பேசினாங்க பாருங்க. அது வந்து தேவையில்லாத மக்கள் பிரச்சனையை தவிர்த்துட்டு கவர்னரை பற்றி பேசுறதுக்காக வந்து நேர விரயம் ஆகுது சட்டமன்றத்தோட நேரன்றதை சொல்ல வரீங்க, புரிஞ்சுக்கிறேன். அதில் இன்னொரு விஷயம் சொல்கிறாருல, மோதல் போக்கு கடைபிடிக்கக்கூடாது, ஒன்றிய அரசோட இணக்கமாக இருந்தால், இல்லைன்னா அந்த அவர்களோட ஒரு கூட்டணியோ ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனைகள்லாம் வராது. இது ஏன் அந்த வந்து பிரச்சனை வருதுன்றதை பார்க்கணும். கடந்த காலத்தில் வந்துட்டு வைஸ் சான்சலர் பதவியை வந்து கவர்னர் வந்து ஒரு நாமினி போடுவார், ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு நாமினி போடும். அந்த துறை யூனிவர்சிட்டி என்ன இருக்கோ அதில் வந்து செனட்டோ சிண்டிகேட்டோ ஒரு துறை போடுவாங்க, ஒரு ஆள். அப்போ அந்த 3 நாமினி போட்டு ஒரு துணைவேந்தரை தயார் செய்து, அந்த இவர் தான் துணைவேந்தர்னு அரசாங்கம் சொல்லும். அதை கவர்னர் வந்து பதவி பிரமாணம் பற்றி எடுத்து முடிஞ்சு விடார். ஆனால் அண்ணா யூனிவர்சிட்டியில் கவர்னர் ஒரு நாமினின்னு ஒருத்தர் வைஸ் சான்சலர் கொண்டு வந்து அவர் பாட புஸ்தகத்தில் ஒரு சில மாற்றங்கள் பண்ணி அவர் அரசியல் ரீதியாக நடந்தது என்னைக்கு அன்னைக்கு பாஜக அரசு அதை நடத்தி காட்டுச்சோ அன்னிலிருந்து பிரச்சனை. உதாரணத்துக்கு சம்பளம் சரியாக கொடுக்க முடியல யூனிவர்சிட்டியில், அதற்கெல்லாம் கவர்னர் எதனா திட்டம் வச்சிருக்கிறாரா? சூரப்பா டென்யூர் சொல்கிறேன். அதே மாதிரி மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் சம்பளம் பாக்கி பிரச்சனைகள்லாம் இருக்குது, அதுக்கு எதனா திட்டம் இருக்கா? இல்லை வேலை வாய்ப்புகள் பாதிப்பு இருக்குது, நிறைய டீச்சர்ஸ் ரெக்ரூட் பண்ணலை, உயர்கல்வியில் வந்து போதிய அளவுக்கு ஒரு சில விஷயங்கள் ரிசர்ச்சுக்கு பணம் வரல, மத்திய அரசுக்கிட்டேருந்து வர வேண்டிய பணம் வரலன்றாங்க. அதற்கு இவர் எதனா ஒரு கடிதம் எழுதியிருந்தார், இல்லை அவர் கவர்னர்ன்ற அதிகாரத்தை செலுத்தியிருந்தார், நான் அதை புரிஞ்சிக்க முடியும். அப்படி அவர் வந்து மத்திய அரசுக்கோட பாவையாக தான் இருக்கிறது. தமிழக ராஜ்பவனில் குடிக்கிறது தமிழ்நாட்டு தண்ணி, கரண்ட் பில்லு இங்கே இருக்கிற வரி பணம் மக்கள் போகிறது, டீசல் தமிழ்நாட்டு மக்கள் பணத்தில் ஓடுது. இதெல்லாம் போயிட்டு மத்திய அரசு பணம் கொடுக்கல. அதெல்லாம் கேட்காம நான் இங்கிலீஷில் கரெக்ஷன் பண்ணுவேன், நான் டிக்ஷனரி வச்சு இந்த வார்த்தையெல்லாம் போடுவேன். அதாவது என்னன்னா, அவருக்கு பதவி இனிமேல் இருக்காது, துணைவேந்தர் பதவியை முதலமைச்சரே போட்டுக்கலாம் அப்படின்றதான் அந்த தீர்மானம். இந்த தீர்மானம் எங்கே நம்மளே காலி பண்ணுதுன்னு சொல்லி பயந்து போய் அவர் என்ன பண்ணுறாரு, அது ஆங்கிலத்தில் தேடுறாரு. இது அரசியல் சாசனத்துக்கு எதிரானது, சட்டத்தில் இடம் இருக்குது, அவையில் வந்துட்டு ஒரு பில்லு பாஸ் பண்ணுறாங்கன்னா அது சட்டமாயிடும். அதற்கு அவருக்கு ஒப்புதல் கொடுக்கக்கூடாதுன்ற அந்த சின்ன அரசியலுக்காக அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த மாதிரி நேரங்களை வந்து இதை மாற்றுங்க அதை மாற்றுங்கன்னு சொல்லிட்டு கடிதத்துக்கு கடிதம், வாதத்துக்கு வாதம் பண்ணி அவையோட நேரத்தை விரயமாக்குறாரு. ஃபினான்ஸ் பில்லை எப்படி போய் அவர் நிறுத்தி வைக்க முடியும்? இப்போ பண்ண முடியாது. திருப்பி மறுபடியும் இதுக்கு கோர்ட்டு போனோம். அப்புறம் கோர்ட்டு கூப்பிட்டு என்னப்பா கையெழுத்து போறியா, எப்படிப்பா வசதின்னு கேட்பாங்க. நான் அதனால தான் அம்மையார் ஜெயலலிதா ஒரு நிமிஷம் கண்டுபிடி யோசிச்சு பார்க்குறேன். இந்த மாதிரி ஆட்களுக்கு அவங்க கொஞ்சம் தேவைப்படுறாங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு ஒரு சிலதை வந்து எல்லாமே சட்ட ரீதியாக டிப்ளமேட்டிக்காக பண்ண முடியுமான்னு தெரியல. ஏன்னா ஐயா ஆளுநர் ரவி வந்து ஒரு டிப்ளமேட், அவர் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவர் முதல்ல இந்த கையெழுத்துலாம் போட்டுருந்தா இப்படி ஒரு பில்லு வரப்போகிறது இல்லை. அரசாங்கம் ஒரு நிலைப்பாடு எடுக்குதுன்னா அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், அவர்கள் வந்து அவர்களுக்கு எப்படி அரசியல் பண்ணுமோ பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு சட்டம் எடுத்துகிட்டு வராங்க. சட்டத்தில் இல்லாததை செய்யலை, சட்டம் போட்டு சட்ட வடிவாக அதை செய்யணும்னு நினைக்கும் போது எனக்கு கவர்னர்ன்ற அதிகாரம் இருக்குது, நான் கையெழுத்து போட மாட்டேன் நிறுத்தி வைக்கிறதுன்றது அது அரசியல் தன்மையா இல்லையா? அந்த அரசியல் தன்மையை அப்புறப்படுத்துறது பில்லு கொண்டு வரும்போது திருப்பி அவர் அரசியல் பண்ணுறாரு. கேட்போம். மக்கள் பிரச்சனை இருக்குது, இங்கே நிதி கொடுக்கல ஒன்றிய அரசு, சமகிர சிக்ஷாக்கு 2150 கோடி கொடுக்கல, அதுக்காக நீங்கள் ஒரு வார்த்தை பேசுனீங்களா? ஒன்றிய அரசோட ஒரு பாலமாக தானே இருக்கணும். தமிழ்நாட்டினுடைய பல்வேறு உரிமை பிரச்சனைகளுக்கு பேச வேண்டிய நீங்கள் அதை பற்றி பேசாமல் இதில் உங்களுக்கு இல்லாத அதிகாரத்தை பயன்படுத்தி இது போல் வந்து வார்த்தைகளை சேர்ப்பது, இல்லை உங்களுக்கு இல்லாத அதிகாரத்தை பயன்படுத்தி நிறைவேற்றப்படாத மசோதாவில் நான் சொன்னதாக இந்த கருத்தை வந்து சட்டமன்றத்தில் பதிவு செய்யணும்னு சொல்லி அரசியலமைப்பு சட்டத்தை மீறுறது, இதெல்லாம் வந்து நீங்கள் என்னதான் இணக்கம் இருந்தாலும் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா? இணக்கம் இருக்கோ இல்லையோ, முரண்பாடு இருக்கோ இல்லையோ, தவறா இல்லையா இது? அதாவது ஜென்ரலாக இப்போ திமுக ஆட்சி செய்தாலும் அதிமுக ஆட்சி செய்தாலும் இடையூறுகள் இல்லாத ஒரு அரசாங்கத்தை நடத்துவதற்கு ஸ்மூத்தாக 1008 புடுங்களுக்கு நடுவில் தான் அரசாங்கம் நடந்துகிட்ருக்கு. நிதி பற்றாக்குறையிலிருந்து பிரச்சனைகள் எல்லா இடத்துலையுமே இருக்குது. இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி இயற்கை பேரிடர்களை கடந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 5 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறங்கிறது ஒரு பெரிய சவாலான காரியம்தான், அது மறுக்க முடியாது. அதே நேரத்தில் கவர்னரை தேவையில்லாமல் நம்ம வம்புக்கு இழுக்கிற மாதிரி வேலைகள் முதல்வரும் செய்கிறார், துணை முதல்வரும் செய்கிறார். எப்போ செஞ்சிருக்காங்க? நிறைய விஷயங்களை சொல்றாரு அவர். இவரே வந்து கண்டினியூ பண்ணாருன்னா நாளைக்கு நாங்கள் எலெக்ஷன்ல ஈஸியா வின் பண்ணிடுவோம், இவரே எங்களுக்கு ப்ரொபகண்டா பண்றாரு. நான் என்ன சொல்றேன், அவரு இல்ல நான் என்ன சொல்றேன், அவருடைய ரோல் பண்றாரா இல்ல ஓவரா பண்றாராங்கிறது அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் நாம வந்து
மானிட்டரிங் பண்ணுறதுக்கு தான் வந்து கவர்னருங்கிற ஒருத்தரை சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா? நாளைக்கு இவங்களே மத்தியில் ஒரு காங்கிரஸ் வந்தாலும் இதே தான் பண்ண போகிறாங்க. கவர்னர் எடுத்துட்டு கவர்னர் கிடையாது அப்படின்னு ஒன்றும் கொண்டு வர முடியாது, அதுக்கு சான்ஸ் இல்லை. இது ஆஸ் இட் இஸ் கடந்த காலங்களில் எல்லாமே முடியாதுன்னு எல்லாம் கிடையாது. இல்ல இதுவரைக்கும் சட்டம் கொண்டு வந்தா கவர்னர் பதவி இதுவரைக்கும் அப்படி இல்லை. நான் என்ன சொல்றேன், இதற்கு முன்னால கூட்டணியில இருந்த கட்சி மத்தியில் இருந்திருந்தா கூட எங்களுக்கு கவர்னர் வேண்டாம், எங்களுக்கு நாங்களே இது பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி யாரும் கேட்டதும் இல்லை, அந்த மாதிரி நடந்ததும் இல்லை, அதுக்கு வாய்ப்பும் இல்லை. அப்படிதான் போயிட்டு இருக்கு. பட் இது என்னன்னா ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் போகுதே தவிர அவங்களோட வந்து ஃபைட் பண்ணிக்கிட்டு இந்த பிரச்சனையை டைவர்ட் பண்றது, அதாவது இன்னொரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி இதை எடுத்துக்கிறாங்க. திமுகவை பொறுத்தவரை திமுக அரசு மீது அதிகப்படியான குற்றச்சாட்டுகள். இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்னி திருட்டிலிருந்து ட்ரக் மாஃபியாவிலிருந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. அந்த பிரச்சனைகளை டைவர்ட் பண்றதுக்கு சமயத்தில் ஒரு சில நேரங்களில் இந்த மாதிரி இஷ்யூக்களை எடுத்து டைவர்ஷன் கொடுக்கறது திமுக கலைஞர் காலத்துல இருந்து இது மாதிரி நடந்துட்டு இருக்கு. அதே வேலையை தான் ஒரே ஒரு சின்ன சந்தேகத்தை மட்டும் நீங்க கிளியர் பண்ணீங்க. அதாவது அரசியல்வாதியாக இருக்கக்கூடியவர்கள் திரு மு க ஸ்டாலினோ திரு பழனிசாமி அவர்களோ யாரா இருந்தாலும் சரி, அரசியல்வாதிகள் அவர்கள் ரெண்டு பேர் பரஸ்பரம் நீங்க சொன்னீங்களே இப்போ குற்றச்சாட்டு வச்சீங்க, அவர் பதில் சொல்ல போறார். அதே மாதிரி சட்டமன்றத்தில் ரெண்டு கட்சிகளும் பேசிக்கிறது வேற. ஆனா அந்த மாதிரி ஒரு பதிலோ இல்லை ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ ஆளுநர்கிட்ட இருந்து ஒரு அதிகாரியாக இருந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பதவியில் இருக்கக்கூடியவர்கிட்ட வரும்பொழுது அரசியல்வாதிகள் வேற எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? ரியாக்ட் பண்ணணும். அது வந்து ஒரு லிமிட்டோட நம்ம ரியாக்ட் பண்ணிக்கணும். ஓவர் தி லிமிட் போய் நீங்க மத்திய அமைச்சரை கிண்டல் அடிப்பது, பிரதமரை கிண்டல் அடிப்பது, கவர்னரை கிண்டல் அடிப்பது, அவர்களை அந்த நாகரிகத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று இல்ல நான் கேக்குறது. அது திமுக அந்த கிண்டல் அடிச்சா பிரதமரையோ இல்ல உள்துறை அமைச்சரையோ கிண்டல் அடிச்சா அதற்கு பதில் வந்து பாஜக இருந்து வந்துட்டு போகுது. இதுக்கு ராஜ்பவன்ல இருந்து நான் என்ன சொல்றேன், இப்ப இதுவரை நடந்த கடந்த கால அரசுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கும் பொழுது மத்திய அரசோடு இணக்கமான ஒரு உறவு வைத்திருந்தது. எதற்காக என்றால் பயந்தோ இல்ல அடிமையாகவோ இல்ல அவர்களிடம் போய் சரண்டர் ஆகணுமோ அப்படியெல்லாம் அவசியம் கிடையாது. நாம் என்ன நினைக்கிறோம்னா நம்ம வந்து நம்ம ஸ்டேட்டை ரூல் பண்றதுக்கு நமக்கு அந்த சான்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த மக்களுக்கு மேக்சிமம் நல்லது என்ன கிடைக்கிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அந்த டென்யூரை வந்து நம்ம யூஸ் பண்ணணுங்கிறது தான் லாஜிக். அந்த லாஜிக்கு மத்திய அரசுடைய உதவி கண்டிப்பாக தேவை. அது இல்லாம எதுவும் பண்ண முடியாது. அந்த காரணத்தினால தான் வந்து அவங்க இணக்கமான போக்கை கடைபிடித்தார்கள். திரு எழிலரசன், அதாவது வந்து உங்களுக்கு அரசியல் மீது நிறைய குற்றச்சாட்டு இருக்கு. அதையெல்லாம் மறைப்பதற்கு இது போல ஒரு நான் இஷ்யூவை பிக் பண்ணிட்டு அதை வந்து மேக்னிஃபை பண்ணி பெரிய அளவுக்கு ஆம்பிளிஃபை பண்ணி நீங்க ஒரு இஷ்யூ ஆக்கி ஒரு டைவர்ஷனா ப்ளைன் பண்றீங்க, ஒரு திசை திருப்பு முயற்சி. எனக்கு ஒரு புரியல, அது ஒரு பார்ட் இல்ல. எனக்கு தெளிவா வேண்டியது என்னன்னா பாலிடிக்ஸ் வந்து இப்போ அப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, ஓகே இல்லை இருக்குன்னு நான் அதுக்குள்ளற பிரச்சனையை டைவர்ட் பண்ணல. அது எதிர்கட்சி எங்களை கேட்குது, வெளியிலையும் கேட்குது, சட்டப்பேரவையிலையும் பேசுது, நாங்கள் பதில் சொல்லிட்டு இருக்கோம். அப்போ ஆளுநர் எதற்காக இதுக்குள் நுழையிறார், இதுதான் இப்போ கேள்வி. இங்கே ஆளுநருடைய பாலிடிக்ஸ் என்ன இங்கே அப்படின்றது தான் ரெண்டாவது கேள்வி. ஒரு மாநிலத்தினுடைய ஹெட் அவர் தான் கான்ஸ்டியூஷனில். அந்த மாநிலத்தையே இழிவாகவும் மாநில மக்களையும் இழிவாகவும் மாநிலத்தினுடைய நலனுக்கு எதிராகவும் ஒருத்தர் நடந்துக்கிறதுன்றது எந்த வகையில் லாஜிக்குன்னு எனக்கு தெரியல. அவருக்கு வந்து நியமிக்கப்பட்டது பாஜகவோடு இருந்தாலும் கூட இந்த மாநிலத்துக்கு நம்ம பொறுப்பாக வந்திருக்கோம், இந்த மாநிலத்துக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைப்பாங்களா? அந்த மாநிலத்தையே இழிவாக நடத்துகிற ஒரு மெத்தடுக்கு ஒருத்தர் இருப்பாரான்றது தான் இங்கே கேள்வி. அதை டைவெர்ட் பண்ணி இப்போ எப்படி கொண்டு போகிறாங்கன்னா, அவர் சொல்ல வரது எங்களுக்கு என்னவோ நாங்கள் இருக்கிற இஷ்யூஸ்லேருந்து நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. இன்றைக்கி வந்துட்டு நாமக்கல் இந்த கிட்னி இஷ்யூஸை பற்றி எதிர்க்கட்சி தலைவர் கேட்டபோது சட்டப்பேரவையில் பதில் கொடுக்கப்பட்டிருக்கு. சட்டப்பேரவையில் கொடுக்கப்பட்ட பதிலில் எந்த விதமான அவர் ஒன்றையும் அதுக்கு தாண்டியெல்லாம் எந்த டிஸ்பியூட்டும் பண்ணலையே. சட்டப்பேரவையில் அவர் கொடுத்த பதிலுக்கு அவர் ஓகே விளக்கம் கேட்கப்பட்டது, விளக்கம் கொடுக்கப்பட்டது. அதை தாண்டிய விஷயம் என்ன நடந்திருக்கு? அப்போ அரசு மேலே தவறு இருந்தால் இந்நேரம் எதிர்க்கட்சி தலைவர் சும்மா விட்டுருப்பான்றீங்களா? என் கேள்வியாக தான். காலையில் தொடங்கின ஒன்றரை அந்த 0 ஹவரில் கேள்வி கேட்டு அதற்கான பதிலை கொடுத்து அப்பயே அதுக்கு சால்வ் ஆகி நெக்ஸ்ட்டு இதுக்கு போயாச்சு நம்ம அஜெண்டாவுக்கு. அப்போனா என்ன அர்த்தம்? இதை பிரச்சனைகளை எதிர்கொள்றதுக்கு வந்து பண்ணலை அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன், உங்களோட முதலமைச்சர் வந்து இதற்கு முன்னால் என்ன பேசியிருக்காருன்னு கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணி பாருங்க. ஒரு வருடத்தில் 100 நாட்கள் வந்து நாங்கள் சட்டசபை நடத்துவோம்னு சொல்லிட்டு மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். சொன்னதுபடி கடந்த 4 வருடங்கள் சட்டசபை நடைபெற வேண்டாமா? நான் கேட்கறது என்னன்னா, இதுல கண்டென்ட் இல்லைன்னா டைவர்ட் ஆகி போட்டோம். சப்ஜெக்ட்
சட்டசபை நடவடிக்கைகள் ஏங்க, இன்னைக்கு சட்டமன்றத்துல டைவர்ட் ஆறீங்கன்னு சொல்றோம். இல்ல, இல்ல, Divert நான் ஆறது மட்டும் இல்ல, இருங்க, சபையை நீங்க- நடத்த மாட்டேங்கிறீங்கன்னு சொல்றோம். ஏங்க, உங்க- அதை நீங்க ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. எதிர்க்கட்சி நீங்க தலைவர் உங்க ஏங்க, தலைவர் நான் கேட்கிற கேள்வி நீ பதில் 100 சொல்லுங்க. நாள் நடத்துவேன்னு இல்ல. சொன்னாரா இல்லையா? அதை இல்ல முதல்ல பதில் சொல்லுங்க. இல்ல இல்ல இன்னைக்கு இல்ல, டாபிக் வந்து இல்ல, கவர்னரை இல்ல, பத்தி இல்ல, பேசிட்டு இருக்கோம். சட்டசபை நீங்க content சட்டப்பேரவை இல்ல, நடக்கிறத பத்தி இல்ல. இல்லங்க, இவரு கண்டென்ட் இல்லனா இல்ல, இல்ல, content இல்லைங்கிறது அப்ப நான் வெரி தெளிவா ஏங்க சொல்றேன். நான் ரொம்ப பேசிட்டு clear இருக்கேங்க, நான் விளக்கம் கொடுக்கறதுக்குள்ள நீங்க ஏங்க அவசரப்படுறீங்க? சரி, நீங்க 100 நாள் அவர் நடத்துறேன்னு ஏங்க, சொன்னாரா? அது நீங்க சொல்லிட்டீங்க. நீங்க சொல்லிட்டீங்க, அவர் கேட்ட அவர் சொல்லிட்டோம். questionக்கு நான் சரி, பதில் பேசிட்டு சொல்லுங்க. Please, இது- பதில் சொல்லுங்க. ஏங்க, நீங்க முதல்ல எதுக்கு இந்த டிபேட் கூட்டப்பட்டிருக்கு? அதுக்கு நீங்க கொடுத்த விஷயத்தை நான் பேசிட்டு இருக்கேன். சுருக்கமா முடிச்சிருங்க. நான் பொன்ராஜ் அதான் சொல்றாரு. சொல்றேன். சொல்லியிருக்கேன். ஏங்க, இருங்க, அதற்கு நீங்க- சம்பந்தப்பட்ட கருத்து சட்டசபை இல்ல, இல்ல, சம்பந்தப்பட்டதும் போதும். இருக்கு. நீங்க- முடிச்சிட்டோம். திரும்ப அதை டைவர்ட் பண்ணாதீங்க. நான் சொல்லிட்டு இருக்குது, இவர் சொன்ன எந்த இஷ்யூஸை பற்றியும் இங்கே பிரச்சனை கிடையாது. அதுக்கும் இங்க அந்த விவாதம் பேசப்பட்டு முடிவுக்கு வந்தாச்சு. அப்போ ஆளுநர் இஷ்யூன்றது அப்போ நாங்கள் டைவர்ட் பண்ணுறதுக்காக சொல்லப்பட்டதா அது? அதுவும் ஒரு பார்ட். எப்படிங்க அது? என்னங்க என்ன சென்சிபிளா சொல்றேன்? சொல்லுங்க. இது வரைக்கும் 1008 இல்ல 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 தலைக்கு எங்க மேல இருக்கிறது. நான் பேசுறது அந்த ஒழுங்கா பிரச்சனை இல்ல இல்ல கேட்கல. நீங்க பேசிட்டீங்க. இல்ல இல்ல ரவி உங்க கருத்தை பேசிட்டீங்க. நான் நீங்க திருப்பி இதை வந்து இடைவெளிச்சு இது பண்ணாதீங்க. நாங்க- ரெண்டு பேரும் பேசினா நீங்க கேட்காது. நீங்க கேட்டதுக்கெல்லாம் நான் பதில் சொல்றது இல்லைங்க. என்ன டாபிக்கோ அது சம்பந்தமா பேசுங்க ஃபர்ஸ்ட். நான் சொல்றது இவருக்கு சொல்ல வரதே இவருக்கு டைவர்ஷன் இப்படி வரும். இனி பில்லு கொண்டு வரணும். பில்லு கொண்டு வரணும்னா அதை பத்தி நாங்க கொண்டு வந்து தான் அதை எக்ஸிட் பண்ணிட்டு தான் நாங்க பில்லை கொண்டு வர முடியும். அந்த அடிப்படை விஷயத்தை விட்டுட்டு நீங்க டைவர்ஷன் பேசிட்டு இருக்கீங்களே, அதுல இருக்கிற பாலிடிக்ஸ் பாருங்க. இப்ப அவர் கோட்டீஸ்வரன் கேட்டாரு, அந்த மாதிரி விஷயம் தான் இப்ப நானும் கேட்க வரேன். இவர்கிட்ட என்ன இப்ப அதிமுக ஸ்டாண்டுன்னு கேட்க வந்தா, அதிமுக ஸ்டாண்டு கவர்னரை பத்தி பேச வரேன்னு சொல்லிட்டு கவர்னருக்கு சப்போர்ட் பண்றாரு. அதுதான் இதோட மோட்டிவ் ஆகுது. கேட்போம். ஆனா பொன்ராஜ் ஹவுஸ்ல அவர்கள் அது மாதிரி நடக்கல. ஹவுஸ்ல அவங்க தலைமை அதை ஒத்துக்கிட்டுச்சு. இன்னைக்கு இவர் டைவர்ட் பண்ண பார்க்கறது இவர் தான். இப்போ ஏன்னா இதை எக்ஸிட் பண்ணாம நாங்க அது போக முடியாது. அவர் கொடுத்துருக்க நோட்ஸை எக்ஸிட் பண்ணி ஆகணும். அதுக்கு ஒரு தீர்மானத்தை போட்டு தான் எக்ஸிட் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் பில்லை கொண்டு வர முடியும். அப்ப டைவர்ஷன் கொடுத்துருக்குது யாரு? ஆளுநர் கொடுத்துருக்காரு. அதுக்கு யார் காரணம்? ஒன்றிய அரசு சொல்றதெல்லாம் செய்யுதுன்னு இவ்வளோ சொல்றவங்க. அவங்க நிதி பிரச்சனையை பத்தி அவர் சொன்னார் இல்ல, இல்ல, நிதிக்கு சொன்னாரு. திரு பொன்ராஜ் ஒரே ஒரு கருத்து கேட்டு வந்தார். ஒரு கருத்து முதல் சுற்று கருத்தை கேட்கல. திரு பொன்ராஜ், ஒரு பக்கம் ஆளுநர் தேவையில்லைன்றது இரண்டு கட்சியிலும் உடன்படுது. அங்க இருக்கக்கூடிய எல்லோருக்கும் அதுல ஒத்திசைவு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா அவர் ஒரு விஷயம் சொல்றாரு, இதுல டைவர்ஷன் திமுக அரசு மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கு, அதுக்காக டைவர்ஷனை பயன்படுத்துறாங்கன்னு சொல்றாரு. அதற்கு மறுப்பும் வந்து திரு எழிலரசன் சொல்லியிருக்காரு. நீங்க எப்படி அதை புரிஞ்சுக்கிறீங்க? ஆளுநர் வந்து 2022 நிறைவேற்றிய பில்லை இவ்வளவு ஆண்டு காலதாமதப்படுத்தினதே வந்து ஒரு அவர் அன்டியூ டிலே பண்ணியிருக்காருன்றது தெளிவாக தெரிகிறது. இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டுடைய வெர்டிக்ட் இருப்பதனால வேறு வழி இல்லாமல் அவர் வந்து பில்லை வந்து திருப்பி அனுப்பியிருக்கார். இன்றைக்கு அது சட்டப்பேரவையில் திரும்ப நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இவர் வந்து கிளாரிஃபிகேஷன் உடனே 2022 கிளாரிஃபிகேஷன் கேட்டு இது யூஜிசி ஆக்டுக்கு அகேன்ஸ்டாக இருக்கா, இல்லை வந்து இது சான்சலராக வந்து சிஎம்ஐ வந்து போடுறது கன்வென்ஷனல் ப்ராக்டிஸுக்கு மாறாக இருக்கே, இதெல்லாம் வந்து அட்மிஷன் எப்படி பண்ண போகிறீங்க, நீட் மூலமாக பண்ண போகிறீங்களா இல்லை வேறு மாதிரி பண்ண போகிறீங்களா, இந்த மாதிரி கிளாரிஃபிகேஷன்ஸ் எல்லாம் கேட்டு அதுக்கு மருத்துவத்துறையும் சட்டத்துறையும் பதில் அவங்க ஏற்கனவே கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. இது 2022 முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் 23, 24, 25 வரைக்கும் பில்லை வந்து அவர் ஹோல்டு பண்ணியிருக்காரு. இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட் வெர்டிக்ட் இருப்பதனால இந்த பில்லை வந்து அக்கார்டிங் டு ஆர்டிகல் 200 பிரகாரம் இப்போ சுப்ரீம் கோர்ட் கொடுத்த வெர்டிக்ட்டு டைம் லைன் ஃபிக்ஸ் பண்ணிருச்சு. இதை வந்து இன்றைக்கு வேறு வழி இல்லாமல் இன்றைக்கி அவர் கமெண்ட் கொடுத்து என்னுடைய கமெண்ட்டை வந்து சட்டசபையில் படிக்கணும்னுலாம் சொல்லி கன்சிடரேஷனுக்கு பதிலாக அப்ராப்ரியேட் கன்சிடரேஷன் என்றெல்லாம் அவர் சொல்லியிருப்பதை இன்றைக்கி தமிழ்நாடு சட்டமன்றம் முதல்வர் தலைமையிலான இயற்றப்பட்ட தீர்மானம் அதை ரிஜெக்ட் பண்ணி திரும்பவும் அந்த பில்லை பாஸ் பண்ணியிருக்காங்க. எனவே வந்து இதற்கு அவருக்கு இந்த டிலேக்கு காரணம் அவருக்கு இனி அசண்ட் கொடுப்பதை தவிர வேறு அவருக்கு வழி இல்லை, கொடுத்து தான் ஆகணும். இது ஏன் இப்போ கூட இதை அனுப்பியிருக்க மாட்டார். சுப்ரீம் கோர்ட்டுடைய அந்த உத்தரவு இல்லைன்னா இப்போ கூட அது வந்திருக்காது, அந்த பில்லு கூட வந்திருக்காது. எனவே வந்து அவர் அனுப்பியிருப்பது இன்றைக்கு இந்த பில்லு நிறைவேறுவதற்கான சான்ஸாக மாறி இருக்கே ஒழிய அவர் ஃபோர்ஸ்ஃபுல்லாக இன்றைக்கி வந்து அவர் பண்ணி ஆக வேண்டும், வேறு வழியில்லை என்ற நிலையில் தான் அவர் திருப்பி அனுப்பியிருக்க ஒழிய அவருக்கு இதில் சிறிதும் உடன்பாடு இல்லை. ஏன்னா ஆல்ரெடி வந்து சான்சலராக சிஎம் இருப்பது பல்வேறு யூனிவர்சிட்டி பல்வேறு மாநிலங்களில் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டிலே இசை பல்கலைக்கழகம் ஜெயலலிதா அம்மையார் இருக்கும் போதும்
அவரே சான்சலராக நியமிக்கப்பட்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது. எனவே வந்து இதை ஹோல்டு பண்ணுறதுக்கான எந்தவித அத்தாட்சியும் இல்லாமல் கிட்டத்தட்ட 3 வருடங்கள் காலதாமதப்படுத்தி இவர் செய்திருக்கிறார் என்பது அப்பட்டமாக தெரிகிறது. இதை வந்து நம்ம இன்றைக்கு வேறு வழி இல்லாமல் அவர் அனுப்பியிருக்காருன்னு தான் நான் பார்க்குறேன். நான் மீண்டும் வரேன் உங்களோட ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. மீண்டும் சந்திப்போம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. கேள்விக்களம் தொடர்கிறது. இன்று ஆளுநருக்கு எதிராக நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் சம்பந்தமாக எக்ஸ் தளத்தில் மக்கள்கிட்ட ஒரு கருத்து கேட்டிருந்தோம். அதனுடைய ரிசல்ட்டை பார்த்துருவோம். 70% பேர் வரம்பு மீறலுக்கு பதிலடி என்றும், ஆளுநர் எதிர்ப்பு அரசியல் என்று 10% பேரும், பேரவையின் மாண்பை காக்க என்ற 20% பேரும் வந்து பதிலளித்திருக்கிறார்கள். கருத்து சொன்ன மக்களுக்கு நன்றி. திரு பொன்ராஜ், இதையும் சேர்த்தி மக்களுடைய கருத்தையும் சேர்த்தியே உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லிடுங்க. மக்கள் வந்து தெளிவாக தான் சொல்லியிருக்காங்க. அதாவது ஆளுநருக்கு வேறு வழி இல்லாமல் இன்றைக்கி பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் போய் ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ் ஆகி நிற்கிது. ஸோ அதில் தெளிவாக சொல்லியிருக்காங்க, நாங்கள் ஏர்லியர் ஜட்ஜ்மெண்ட்டை வந்து நாங்கள் திரும்பி பார்க்க போகிறதில்ல, ரீவிசிட் பண்ண போகிறதில்ல. பிரசிடென்ஷியல் கேட்ட 14 கேள்விக்கு அக்கார்டிங் டு ஆர்டிகல் 143 படி கேட்ட 14 கேள்விகளுக்கு நாங்கள் பதில் சொல்வதோடு நிறுத்திக்கொள்வோம்னு தான் சொல்லியிருக்காங்க. எனவே வந்து கவர்னருக்கு வேறு வழி இல்லை, வேறு வாய்ப்பும் இல்லை. இது வந்து அக்கார்டிங் டு ஆர்டிகல் 200 படி இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு தீர்மானத்தை இன்றைக்கு நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பை கொடுத்த ஆர்.என். ரவிக்கு தான் நம்ம வந்து வாழ்த்து சொல்லணும். ஏன்னா ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே ஒரு விடிவு காலம் பிறந்திருக்கிறது. இந்த வரம்பு மீறலுக்கு பதிலடி சட்டப்பேரவை கொடுத்திருக்கிறது. வேறு வழி இல்லாமல் தான் ஒரு ஆளுநர், இல்லைன்னா இந்த ஆளுநர் 3 வருஷம் காத்திருந்த மசோதா இன்டெஃபினிட்டாக அது வந்திருக்காது. அவர் சொல்லியிருக்காரு, பாக்கெட் வீட்டோ நான் பயன்படுத்தியிருக்கேன்னா மசோதாவை தூக்கி கிடப்பில் போட்டாச்சு அப்படின்னா இன்டெஃபினிட்டாக செத்து போச்சுன்னு தான் அர்த்தம் என்று கவர்னர் சொல்லியிருக்கிறார் என்ற நிலை வரும் பொழுது அவரது இன்டென்ஷன் என்ன என்பது தெளிவாக தெரிகிறது. அந்த இன்டென்ஷனுக்கு தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் சுப்ரீம் கோர்ட்டினுடைய அந்த 2 ஜட்ஜ் பெஞ்சு வந்து தெளிவான ஒரு விளக்கத்தை அனைத்து மாநிலங்களுக்கும் அதை வந்து கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஜனநாயகத்துக்கு கிடைத்த வெற்றியாக தான் நான் கருதுகிறேன். இது மாதிரி வந்து இனிமேலும் எத்தனை பில்லு பெண்டிங் இருக்குன்னு எனக்கு தெரியல. மேபி எல்லாம் நிறைவேற்றப்பட்டு விட்டதா, இல்லைன்னா வந்து டீம் டு பி பாஸ்ட் அப்படின்றதான் இன்றைக்கு நிலைமையாக இருக்கிறது. எனவே வந்து கவர்னர் மீண்டும் நான் வர்றேன் உங்ககிட்ட. திரு ரவி, இன்று இன்னொரு பிரச்சனை வந்து சட்டமன்றத்தில் பெரிய அளவிற்கு விவாதிக்கப்பட்டது வந்து தமிழ்நாட்டினுடைய கடன் சுமை. நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்களுக்கும் எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கும் வந்து ஒரு பெரிய விவாதம் இருந்தது. யாருடைய காலத்தில் வந்து அதிகமான கடன் பெறப்பட்டது, எவ்வளவு உயர்ந்தது என்று ஒரு விளக்கமும் கொடுக்கப்பட்டது. அரசின் சார்பிலும் விளக்கம் கொடுக்கப்பட்டது. இந்த பிரச்சனையில் வந்து அதிமுக அரசில் தான் கடன் சுமை வந்து பெரிய அளவிற்கு உயர்ந்ததுன்னு சொல்லி நிதியமைச்சர் வந்து சொல்லியிருக்கார். அது நியாயமே இல்லை. அதாவது அளவுக்கு அதிகமான வாக்குறுதிகளை நடைமுறைக்கு ஒத்து வராத ஒவ்வாத வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு தேவையில்லாமல் வருமானம் இருக்கிறதா இல்லையா என்று தெரியாமல் அதற்கு தேவையில்லாத வாக்குறுதிகளினால கடன் மேல் கடன் பெற்று கடன் வந்து அளவுக்கு அதிகமான கடனில் வந்து தமிழக அரசு இருக்கிறதுங்கிறது நிதர்சனமாக எல்லாருக்குமே தெரியும். இதை வந்து ஒரு தங்கம் தென்னரசு அவர்கள் பேசும்பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வாங்கினது தான் இவ்வளோ வட்டி கட்டிட்டு இருக்கோம் அது இதுன்னு பேசிகிட்டு இருக்காரு. நாங்கள் வாங்கினது வந்து வெரி மினிமலாக தான் பண்ணியிருக்கோமே தவிர இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக நாங்கள் பண்ணலை. அதை ரொம்ப தெளிவாக புள்ளி விவரத்தோடு அவர் இபிஎஸ் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காரு. நிதியமைச்சர் வந்து எங்க மேல ஒரு குற்றச்சாட்டு சொல்ல வேண்டும் என்று ஒரே ஒரு புள்ளி விவரம் மட்டும் நிதியமைச்சர் கொடுத்திருக்காரு திரு தங்கம் தென்னரசு அவர்கள். அதிமுக ஆட்சி காலத்தில் 2017 21 வரைக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி காலத்தில் 128% வந்து கடன் சுமை வந்து உயர்ந்திருக்கு அரசுக்கு. சரி, இப்போ நடந்துட்டு இருக்க திமுக ஆட்சியில் 21 இன்றைய தேதி வரைக்கும் 93% தான் உயர்ந்திருக்கு. யார் கூடுதலாக கடன் பெற்றிருக்கார்கள்ன்றது இதுலயே புரியும் இல்லையா? நீங்கள் உங்கள் காலத்தில் வாங்கிய கடனுக்கு 1.4 லட்சம் கோடியை வந்து வட்டியாக செலுத்திட்டு இருக்கோம்னு சொல்லியிருந்தார். சரி, இப்போ இவங்க வாங்கின கடனுக்கு எவ்வளவு செலுத்திட்டு இருக்காங்க? இப்போ வாங்குற கடனுக்கு இப்போ அதுக்கு அவர் பதில் சொல்லுவார். வருஷத்துல வாங்கிருக்காங்க இல்லையா, அது சொல்ல சொல்லுங்க. கடன் சுமை எவ்வளவு எந்த காலத்துல எவ்வளவு உயர்ந்துச்சுன்னு அப்படின்னு சொல்ல சொல்லுங்க. விகிதாச்சார அடிப்படையில் அவர் சொல்லியிருக்காரு. அதுதான். அப்ப அதே மாதிரி இவங்க வாங்கின கடன் எவ்வளவு வட்டி கட்டிட்டு இருக்காங்க சொல்லணும் இல்லையா?
அதை சொல்லுங்க. அதை அவர் சொல்லுவார். இப்போ நீங்கள் அப்போ இப்போ விகிதாச்சாரப்படி பார்த்தா வந்து அதிமுக காலத்தில் தான் அதிகமாக வாங்கப்பட்டிருக்கு சார். நாங்கள் வந்து இந்த மாதிரி இவங்க கொடுத்த மாதிரி இதெல்லாம் வந்து நாங்கள் கொடுக்கவே இல்லை. தேவையில்லாத இவங்க வந்து இப்போ 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க. எத்தனை வாக்குறுதி நிறைவேற்றிருக்காங்கன்னு அவங்களால சொல்ல முடியுமா? இன்ன வரைக்கும் அவங்க வந்து வெள்ளை அறிக்கை கொடுக்கவே இல்லை. எத்தனையோ முறை வந்து நாங்கள் கேட்டிருக்கோம், இந்த மாதிரி 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை வாயில வந்ததெல்லாம் வீசியிருக்கீங்களே, எல்லாம் நடைமுறைக்கு சாத்தியம் கடன் பிரச்சனைக்கு வரும். இல்லை, நான் அதை தான் சொல்கிறேன். அந்த மாதிரி இவர்கள் செய்கிற விஷயங்கள் வந்து அளவுக்கு அதிகமான கடன் சுமையை உண்டு பண்ணுவதற்கு, மக்கள் மீது வரியை சுமத்துவதற்கு என்னென்ன வாக்குறுதிகளை சொல்லக்கூடாதோ அதெல்லாம் சொல்லி பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு இப்போ இருக்கிற வாக்குறுதிகளை செய்து முடிக்காமல், எவ்வளவு செய்து முடித்தேன் என்று கேட்டதற்கு எந்த பதிலுமே சொல்லாமல் தட்டி கழித்து கொண்டு வரப்போகிற காலத்தில் திருப்பி முடிக்கிற மாதிரி கொண்டு போய் நிறுத்த போகிறாங்களே தவிர மற்றபடி எதுவும் பண்ண போகிறது இல்லை. இப்போ வரைக்கும் ஒரு கிளியர் கட்டாவே எதுவுமே கிளியர் கட்டா நீங்க தான் நான் சொல்லிடுறேன். 4 வருஷத்துல என்ன இல்லைங்க, பண்ணீங்க? நான் சொல்லிடுறேங்க. நீங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க சொல்லுங்க சார். அதான் சொல்றாரு. அவர் தான் சொல்றாரு. இல்ல இருங்க, பேச விடுங்க. சொல்றேன். ஏன்னா நீங்க கேட்ட கேள்விக்கு அவர் சொல்லலைன்றத நான் சொல்ல வரேன். 128% கடன் பெற்றிருக்காரு. 93% தான் நாங்கள் பெற்றோம். கடன் உயர்ந்திருக்கு. அது கடனோட அளவு தான் சொல்கிறோம், அந்த அளவுக்குன்னு சொல்கிறோம். அப்போ எவ்வளோ வாக்குறுதி சார் ஏன் சார் இப்படி இருக்கீங்க? ஏன் சார் நீங்கள் கேட்டதுக்கே நாங்கள் மக்களுக்காவது கேட்கவாது விடுங்க சார், கொஞ்ச நேரம் இருங்க சார். அப்போ யார் அதிகமாக கடன் பெற்றார்கள் அப்படின்றத டைரெக்டாக டேட்டாவாக சொல்கிறோம். அவர் அதை விட்டுட்டு வாக்குறுதிகள் அதிகமாக கொடுத்தாங்க. ஏங்க உங்களுக்கு எவ்வளோ வாக்குறுதி கொடுத்தோமோ அதை நிறைவேற்றிருக்கோம். 93% அளவுக்கான கடனை பெற்றே நாங்கள் பண்ணியிருக்கோம். நீங்கள் 128% கடனை பெற்று என்ன வாக்குறுதியை செஞ்சீங்கன்றதுக்கு இங்கே பதில் இல்லை. நீங்களே தான் சொல்கிறீங்க நாங்கள் நிறைய வாக்குறுதி கொடுத்தோம், நிறைய செஞ்சுருக்கோம், அதுக்கான கடன் விவரத்துக்கு தான் சொல்கிறோம். 128% ஏன் வாங்கினீங்க அவ்வளோ அளவுக்குன்றது தான். இதெல்லாம் கடந்து இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. இந்திய அளவில் ஃபினான்ஷியலாக நமக்கான சில கன்ஸ்ட்ரைண்ட் இருக்குது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். பேசுறதுக்கு முன்னாடி அதை சொல்லுங்கள், தப்பாக எடுத்துக்காதீங்க. அதாவது யாருக்குமே ஜிஎஸ்டிபியோட ரேஷியோ வச்சு தான் டெட்டே வாங்க முடியும். அதை தாண்டிலாம் வாங்குகிற உரிமை நமக்கு கிடையாது. ஆனால் மோடி ஐயாவுக்கு அதெல்லாம் கிடையாது, அது பொருந்தாது. நமக்கு மட்டும் வச்சாச்சு, அதை தாண்டி நாம் வைக்க முடியாது, எடுக்க முடியாது, கடனை வாங்க முடியாது. உன்னோட உள்நாட்டு உற்பத்தியை வைத்து அதன் அடிப்படையில் தான் நீ கடன் வாங்க முடியுமே தவிர அதை தாண்டி வாங்க முடியாது. 26.4 தாண்டி நீ வாங்க முடியாதுன்னு சொல்லி வச்சாச்சு. ஜிஎஸ்டிபியோட இதுக்கும் டெட்டுக்கும் உள்ள ரேஷியோ தான் ஜிஎஸ்டிபி ரேஷியோ. அதை தாண்டி நீங்கள் எவ்வளோ தான் பண்ணாலும் வாங்க முடியாது. அது முதல்ல அது தெரிஞ்சுங்க. விரும்புகிற மாதிரிலாம் நீ வாங்கிக்கோன்னு அதே அவர் வாங்கி வச்சுருக்காரு. நாட்டினுடைய 75 ஆண்டு காலத்தில் சுதந்திரம் பெற்று வந்திருக்கக்கூடிய இவ்வளோ காலத்தில் 11 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரையிலும் வெறும் 55 லட்சம் கோடி தான் வாங்குச்சு. எது இந்தியாவே ஒட்டுமொத்தமாக. இப்போ 165 லட்சம் கோடியை வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 120 லட்சம் கோடி இந்த 11 ஆண்டுக்குள்ள மோடி அரசு வாங்கியிருக்கு. அவங்களுக்கு லிமிட்டேஷன் கிடையாது. ஆனால் எல்லா மாநில அரசுக்கும் என்ன லிமிட்டேஷன்னா, உங்கள் உள்நாட்டு உற்பத்தியினுடைய சதவீதத்துக்கு ஏற்ப தான் டெட்டு வாங்க முடியும்னு இருக்குது. அப்போ நாங்கள் உள்நாட்டு உற்பத்தியினுடைய அளவீடை அதிகரித்து இருக்கிறோம், அதற்கேற்ப தான் கடன் வாங்கியிருக்கிறோோம். நாங்கள் வாங்கிட்டோம் யாரும் வாங்க முடியாது, விரும்பப்பட்டாலும் வாங்க முடியாது, அந்த ரேஷியோ விட்டு தாண்டி வாங்க முடியாது. இந்த அடிப்படை விஷயத்தை டைவர்ட் பண்ணிட்டு இருக்கத்தான் இவங்க யார் இவருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கோ அதிமுகவுக்கோ பாஜகவுக்கோ இருக்கக்கூடிய ஒரு போக்காக இருக்குது. யார் இன்னைக்கு வந்து நீங்கள் 9 லட்சம் கோடிக்கு நாங்கள் கடன்னா அதுக்கேற்ற ஜிஎஸ்டிபி அதுக்கேற்ற பொருளாதாரத்தை ஏற்றிருக்கோம். நீங்கள் என்ன லெவலில் விட்டு போனீங்கன்னு உங்களுக்கு தெரியும். 2021 விட்டு போகும்போது 0.03 எவ்வளோ மோசமானது. 2010க்கு அப்புறம் இப்போ தான் 11.13ன்ற இரட்டை இலக்கே ஜிஎஸ்டிபியை தொற்றுருக்கு. இன்றைக்கி ஸ்டேட்டு தமிழ்நாடுடைய அளவீடு இன்றைக்கி பெற்றிருக்கு. அந்த அளவுக்கு பொருளாதாரத்தை உயர்த்தி இருக்கும் பொழுது அதுக்கு ஏற்ற அளவுக்கு கடன் வாங்குகிற உரிமை இருக்கிறது. அந்த கடன் வாங்குகிற உரிமைக்குள்ளாகவே நாங்கள் இன்னும் பேலன்ஸ் வச்சுருக்கோம், குஷனிங் வச்சு தான் வாங்கியிருக்கோம், அவ்வளோ ரிடக்ஷன் பண்ணியிருக்கோம். அப்போ கடனை வாங்குறேன்றது முக்கியம் கிடையாது. கடன் எதற்காக வாங்கப்படுகிறது, அது முதலீட்டு கடனாக இருக்கிறதா, அது மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறதா என்பது தான் முதல் முக்கியம். அதையும் அளவீட்டுக்குள்ளாகத்தான் வாங்க முடியும் என்பது முக்கியம். நான் கடனை நான் ரொம்ப கம்மியாக வாங்கிட்டேன், நீ அதிகமாக வாங்கிட்டேன்னு சொல்கிறது முக்கியம் இல்லை. அதுலேயும் முக்கியம் 128% அளவுக்குன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அவங்களுடைய பீரியட் 2017 to ஜெயலலிதா அம்மையார் இறந்த பிறகு வந்தது பீரியடில் டோட்டலாக பார்க்கும்போது 4.8 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. அது கிட்டத்தட்ட 500 டைம்ஸ். அது
500% அளவுக்கு வாங்கியிருக்கு. அதாவது 1 lakhல இருந்த 1.01 லட்சம் கோடி கடன் இருந்துச்சு. இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வந்தது ஹையஸ்ட். அது அந்த ரேஷியோ 300%. ஆனா 2017 இருந்து 2021 அவங்க வாங்கி இருக்கக்கூடிய கடன் வந்து 128% அளவுக்கு மாறி இருக்கு. அது ஹையஸ்ட். அதைத்தான் நாங்கள் குறிப்பிட்டோம். இப்பொழுதும் சொல்றோம், எங்க ஸ்லாப் கூலரை, எங்களுக்கு லிமிடெட் கூலர் தான் இந்த கடனை வாங்கி திட்டங்களை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறோம் என்பதை சொல்லிக்கொள்கிறோம். வெள்ள அறிக்கையெல்லாம் கொடுத்துருக்கு. 400க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றியாச்சு. 60க்கான ஜியோஸ் போட்டாச்சு. அது இப்போ வந்து செயலாக்கத்துக்கு வரணும். டிஐபிஆர் தனியா பேசுவோம்ன்றத சொல்றோம். 33 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாமல் இருப்பதற்கு காரணம் ஒன்றிய அரசு அனுமதி கிடைக்காது. திரு கோடீஸ்வரன், அதாவது வரன்முறைக்குள்ளே தான் வந்து கடன் வாங்குறோம். எஃப்ஆர்பிஎம் ஆக்டை வந்து நாங்கள் ஸ்ட்ரிக்டாக கம்ப்ளை பண்ணுறோம். டெட் ஜிஎஸ்டிபி ரேஷியோ கரெக்டாக இருக்குது. அதே சமயம் 11.12% யாருமே இல்லாத அளவுக்கு வளர்ச்சி 15 வருஷத்துக்கு அப்புறம் அச்சீவ் பண்ணியிருக்கோம். இவ்வளோ வளர்ச்சி இருக்குது, அதுக்கேற்ற திட்டங்களை அமல்படுத்துகிறோம், அதனால் கடன் வாங்குகிறோம். வளர்ச்சி வந்து நம்பர்ஸில் தெரியுது. ஒன்றிய அரசினுடைய நம்பர்ஸில் என்ன தவறு இருக்குன்னு சொல்கிறார் இல்லையா? ஃபஸ்ட்டு கடன் வாங்குறதே தப்பு. அதுக்கப்புறம் யாரு கம்மியாக வாங்கினாங்க அதிகம் வாங்கினாங்க இப்படி ஒரு வாதம் போட்டு தமிழ்நாட்டு இருங்க சார் நான் சொல்றேன். நான் அரசியல் இல்லாம சாதாரண வார்த்தையை ஐயா இருங்க ஐயா இல்ல சார் தப்பா எடுத்துக்காதீங்க. இல்ல நான் இன்டர்ஃபியர் ஆகல, நீங்க ஃபுல்லாவே முடிங்க. தப்பா எடுத்துங்க. கடன் வாங்கத்தே தப்புன்னா பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட வாங்கின மாதிரி நீங்களும் சாதாரணமா சொல்லி விட்டு போயிடாதுங்க. மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. 75 ஆண்டு காலத்தில் யார் வாங்கவே இல்லாமல் நடத்திருக்காங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் திமுக வாங்குச்சா அதிமுக வாங்குச்சா? முதல்ல வாங்கி இருக்கிற ஹையஸ்ட் கடன் வாங்காத நாடு இல்ல, மாநிலம் இல்ல. அதெல்லாம் இருக்கு. நான் வந்து சவுகார்பேட்ல இருந்து வரேங்க. கடன் கொடுத்து அவங்க சுபிக்ஷமா இருக்கிறாங்க. அதனால அந்த ஆர்வத்துல கூட நான் சொல்லுவேன், தமிழகம் சிங்கப்பூர் மாதிரியோ இல்ல ஜப்பான் மாதிரி மத்தவங்களுக்கு கடன் கொடுக்குற ஒரு நிலைக்கு போனோம். இல்ல அது என்னோட ஆசையை நான் சொல்றேன். இன்னொன்னு, கடன் யாருன்னா வாங்கட்டும், கட்ட போறது கடன் யாரா இல்ல அவர் சிங்கப்பூரோட ஒப்பிட்டு சொல்றாரு. தப்பு கிடையாது. சிங்கப்பூரோட ஒப்பிட்டு சொல்றாரு சார். என்ன தனி நாடுன்னு அவர் சார் தனி நாடு இல்ல இல்ல. நீங்க நம்ம டாபிக் குள்ள வந்துருவோம். கோடீஸ்வரன் நீங்க முடிச்சிருங்க. அடுத்த டாபிக் கொண்டு போயிருவீங்க. அரசியல் எல்லாம் மக்கள் சார்ந்து போயிடலாம் சார். நீங்க நான் என்ன சொல்றேன்னா, கடன் யாரு வாங்குனா தனி நாடுன்னு இப்ப சொன்னீங்க சார். தனி நாடுன்னு யாரும் சொல்லல. அது போல ஒரு நாடாக வந்து தமிழ்நாடு கருதினா வளர்ச்சி அடைந்திருக்குன்னாங்க. அது தனி நாடாக யாரும் கேட்கல. அப்படி எல்லாம் பேச வேண்டாம். கடன் யாரு வாங்கினாலும் அது மக்கள் தலையில தான் வரிச்சுமையா உட்காரும். இது எந்த ஆட்சியா இருந்தாலும் நடக்கும். அதாவது அரசாங்கத்துக்கு வந்து 128% கடன் இருந்தது, இன்னைக்கு 93% குறைஞ்சிருக்கு அரசாங்கம் டு அரசாங்கம் பார்க்கும்போது. ஆனால் உதாரணத்துக்கு டான்ஜெட்கோ எடுத்திங்கன்னா 10 வருஷத்தில், அதாவது அதிமுக ஒரு 5 வருஷம் எடுத்துக்கோங்க, திமுக ஒரு 4.5 வருஷம் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 10 வருஷத்தில் கிட்டத்தட்ட 250% டான்ஜெட்கோவோட கடன் உயர்ந்திருக்கு. அப்போ இது எங்கே போய் நிற்கும்னா, நம்ம கட்ட போகிறோம் பாருங்கள் கரண்ட் பில்லு, அது நம்மள தான் வந்து நிற்கும். அதனால் இதுக்கு வந்து யார் கடன் கம்மியாக வாங்குறாங்க, யார் பேரில் ஜிடிபி ரேஷியோ இருந்தது, மோடி அவர்கள் வசதியாக இருக்காரா? இல்லை, அதை மாநில அரசு சப்சிடைஸ் பண்ணி தானே கொடுத்துருது. மாநில அரசு சப்சிடைஸ் பண்ணி கொடுத்தாலும் அது திருப்பியும் வந்து அது வந்து 10,000 கோடி மாநிலத்தோட மொத்த கடனில் தான் போய் நிற்கிது. மாநிலத்தோட ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா அதுதான் இருக்கிறதுலே பெரிய கடன் சுமையை அதிகமாக சுமக்கிறது டான்ஜெட்கோ. அதுதான் உதயமின் திட்டம். அந்த திட்டத்தில் கையெழுத்து போடக்கூடாதுன்னு ஜெயலலிதா சொன்னாங்க. வேற வழி இல்லாம எடப்பாடி பழனிசாமி கையெழுத்து போட்டு. சரி சார், நான் என்ன சொல்றேன்னா, 2 பேரும் காரணம். நீங்க ஒரு சைடா வண்டி, நீங்களும் கரண்ட் பில் ஏத்துறீங்க, அவங்களும் கரண்ட். நான் சொன்னது உதய் திட்டத்துல இணையலனா நீங்க சொல்ற இந்த அக்கவுண்ட் இவ்வளவு பெரிய பர்டன் கிடையாது. இல்ல சார், உதய் திட்டத்துல இல்ல அது ஜெயலலிதாவே அப்போஸ் பண்ணாங்க. இல்ல அத மாநில அரசு தான் அத கடனா ஏத்துக்கணும் அப்படிங்கறது அதுல நிர்பந்தம். மாநில அரசுனா மாநில அரசுல யாரும் இஎம்ஐ கட்ட போறது இல்ல, கரண்ட் பில் கட்ட போறது இல்ல, மக்கள் கிட்ட தான் வாங்கி கட்ட போறோம் நம்ம. அதனால வந்து கடன் சுமை என்பது பெரிய பிரச்சனை. அது வந்து அந்த ரேஷியோக்குள்ளே வருது வரலன்றது அரசியல். பட் பொதுவாக என்னென்னா, கடனை வந்து குறைக்கிறதுக்கு நான் இந்த நேரத்தில் ஒரு பதிவு பண்ணுறேங்க. பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் ஒரு சில முடிவு எடுத்தார், ஒரு சில முயற்சிகள் பண்ணார். அதில் வந்து போதிய அளவுக்கு அரசாங்கத்தால் அங்கே போக முடியல. இதுதான் நிதர்சனமான உண்மை. தங்கம் தென்னரசும் வந்து திறமையான அரசியல்வாதி தான், அதிலலாம் டவுட்டு கிடையாது, அமைச்சரா. பட் யார் எவ்வளோ கடன் வாங்கி போயிருக்க, என்னென்ன கான்ட்ராக்டருக்கு நிறைய செலவுகளும் தளவாட சாமான்களுக்கோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கம்மியாக இருக்குது. இதுதான் ரேஷியோ. இன்னொன்று, சம்பளத்திலே அதிகமாக போகுது. இன்றைக்கி இது நிதர்சனமான நிலை என்னென்னா, கடன் சுமை அதிகமாக இருக்கிறதுனால சம்பளம் நிறைய பேருக்கு அரசாங்கத்துக்கு கொடுக்க முடியாமல் கோர்ட்டுக்கு போகிற நிலைமையெல்லாம் இருக்குது. அதை வந்து கடந்து போயிடக்கூடாது. இதை பார்க்கும்போது அதையும் பேசணும். திரு பொன்ராஜ், அதாவது வந்து வாங்கக்கூடிய கடன் மக்கள் நலனுக்கு இப்போ
செலவு பண்ணால் பரவாயில்ல, அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. அண்ட் கடன்கள் கூடிட்டே போகுது, அது சரியான திட்டமிடல் இல்லை அப்படின்னு ஒன்று சொல்கிறாரு. அது மக்கள் மேலே தானே கடைசியில் வந்து விடியுன்ற ஒரு விஷயத்தையும் வந்து சொன்னார். அதே போல் இன்றைக்கி சட்டப்பேரவையில் பேசும்போது அமைச்சர் ஒரு விஷயம் சொன்னார். ஒன்றிய அரசுலேருந்து வரக்கூடிய நிதி பகிர்வினுடைய அளவு வந்து 32% தாண்டலை, 41% தரணும், 32% தான் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற புள்ளிவிவரத்தையும் சுட்டி காட்டினார். இதை வந்து அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி பேசி அதிகமாக வாங்கி கொடுக்கலாமேன்ற ஒரு கோரிக்கையும் வச்சிருந்தார். அதாவதுங்க, நீங்கள் அப்சல்யூட் நம்பரில் பார்க்க முடியாது. கடன் வந்து என்றைக்குமே வந்து நீங்கள் அப்சல்யூட் நம்பரில் பார்க்க முடியாது. பொருளாதாரத்தில் இத்தனை %, அதாவது ஜிஎஸ்டிபியில் 3% வரைக்கும் நீங்கள் கடன் வாங்கலாம் என்று தான் இருக்குது. 0.5% கூட வாங்கிக்கலாம். நீங்கள் பவர் செக்டாரில் ரிஃபார்ம்ஸ் எல்லாம் கொண்டு வந்து உதய் மின் திட்டத்தின்படி ரிஃபார்ம்ஸை கொண்டு வந்தீங்கன்னா 0.5% எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம். நீங்கள் 2018-19 நம்ம கொரோனா இயரை கூட விட்டுருவோம். 2018-19 நம்மளுடைய பொருளாதாரம் வந்து 17 லட்சம் கோடி. இன்றைக்கு வந்து 2025 நம்மளுடைய பொருளாதாரம் வந்து 35 லட்சம் கோடி. இன்றைக்கி வந்து கடன் வாங்கின தொகையை நீங்கள் வந்து அப்சல்யூட் நம்பரில் கம்பேர் பண்ணும்போதும் 2021 அதிமுக அரசு விட்டுட்டு போகும்பொழுது 5,18,000 கோடி கடனில் இருந்தது. இன்றைக்கு வந்து 3,15,000 கோடி கடன் வாங்கியிருக்காங்க. இன்னும் 1 லட்சம் கோடி கடன் வாங்குவாங்கன்றதான் எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களது குற்றச்சாட்டு. இப்போ அதில் வந்து நம்ம பார்க்கும் பொழுது இது வெல் வித்தின் த லிமிட்ஸுக்குள்ளே இருக்கா அப்படின்றதான் நம்ம பார்க்கணும். இன்றைக்கி பொருளாதாரத்தினுடைய மதிப்பு 35 லட்சம் கோடியாக உயர்ந்திருப்பதன் காரணமாக கண்டிப்பாக இன்றைக்கி வாங்கிய கடன் வந்து வெல் வித்தின் த லிமிட்ஸ் ஒன்று. ரெண்டாவது, டெப்ட் டு ஜிஎஸ்டிபி ரேஷியோ அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து 28%க்குள்ளே தான் இருக்கணும். நம்ம இன்றைக்கி 26% இருக்குது. ஒரே ஒரு வருடம் 2022-23 மட்டும் டெப்ட் டு ஜிஎஸ்டிபி ரேஷியோ 31.5% போச்சு. அது வந்து கூட இருந்தது. இன்றைக்கு வந்து அது குறைக்கப்பட்டு 26%ல் இருக்குது. அப்போ வந்து நீங்கள் பார்க்கும் பொழுது இது கடன் வந்து அப்சல்யூட் நம்பரில் பார்த்தா இது நாங்கள் 5.18 லட்சம் கோடி, நீங்கள் வந்து 4 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டீங்கன்னு சொல்கிறது வந்து இன்றைக்கு வந்து தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் வெல் வித்தின் த லிமிட்ஸில் தான் இருக்குது. எனவே கடனை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கடன் வாங்காமல் ஒரு கவர்மெண்ட் நடக்க முடியாது. அந்த கடனை எப்படி அடைக்க போகிறோம், அதுதான் அதில் தான் நம்ம பொருளாதாரத்தை நம்ம டபுள் டிஜிட்டில் கொண்டு வருவதற்கு தமிழக அரசு முயற்சித்து இன்றைக்கி 11.19% டபுள் டிஜிட்டில் கொண்டாந்துருக்காங்க. தொடர்ந்து இந்த டபுள் டிஜிட் குரோத்தை அவங்க கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த கடனெல்லாம் நம்ம ஈஸியாக அடைக்க முடியும். ஒரு 10 வருட காலங்களில் நான் அம்மா ஜெயலலிதா அம்மா இருக்கும் பொழுது 2011 நான் வந்து அவங்களுக்கு கொடுத்த அந்த லிமிட்டு வந்து என்னென்னா, நான் வந்து செட் பண்ண லிமிட்டு கிட்டத்தட்ட வந்து 14% இப்போ பொருளாதார வளர்ச்சி அடையணும், 15 லட்சம் கோடி வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக உள்ளே கொண்டு வரணுன்றது 10 வருடத்தில் கொண்டு வரணும்னு பிளான் பண்ணோம். இன்றைக்கு 4.5 வருடத்தில் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் 11 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டாக உள்ளே கொண்டாந்துருக்கார். அதில் 77 to 80% வந்து ரியலைஸ் ஆகிருக்கு அந்த வேல்யூ. அப்போ ஒரு சைடில் பொருளாதார வளர்ச்சி, ஒரு சைடில் இன்வெஸ்ட்மெண்ட் உள்ளே வருது, ஒரு சைடில் பொருளாதார வளர்ச்சி டபுள் டிஜிட்டில் க்ரோத் ஆகுது, கடன் வந்து வெல் வித்தின் த லிமிட்ஸில் இருக்குது. அதனால் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நன்றி நன்றி. மக்கள்கிட்ட இது சம்மந்தமாக ஒரு கருத்து கேட்டிருந்தோம். எந்த ஆட்சி, தமிழ்நாட்டில் கடன் சுமை எந்த ஆட்சியில் அதிகரித்திருந்தது, அது சம்பந்தமான முடிவுகளை வந்து ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்ப்போம். கேள்விக்களம் தொடர்கிறது. தமிழ்நாட்டில் கடன் சுமை எந்த ஆட்சியில் அதிகரித்திருந்துன்னு கேட்டிருந்தோம் மக்கள்கிட்ட யூடியூப் வழியாக. 53% பேர் அதிமுகவில் என்றும் 26% பேர் திமுக ஆட்சியில் என்றும் இரு ஆட்சியில் 21% பேர் சொல்லியிருக்காங்க. கருத்து சொன்ன மக்களுக்கு நன்றி. அனைவரும் சுருக்கமாக 2 நிமிடங்களில் வந்து முடிச்சிருங்க. முதலில் திரு எழிலரசன், அதாவது வந்து கடன் பெறது இந்த பிரச்சனை தனியாக நம்ம பேசிட்டோம். ஒன்றிய அரசிலிருந்து நமக்கு வரக்கூடிய டேக்ஸ் ஷேர் வந்து ரொம்ப குறைவாக இருக்குன்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். அது கவர்னராக இருந்தாலும் சரி, இல்லை நிதியை வாங்குறதா இருந்தாலும் சரி, எல்லாவற்றையுமே ஒன்றிய அரசு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது. அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? அதற்கு இது வேறு வழி இல்லை, இந்த மோதல் தவிர்க்க முடியாததாக இருக்குதா? இல்லை, அப்படி கிடையாது. ஒன்றிய பாஜக அரசு இதுலேயும் அரசியல் செய்கிறத தவிர அவங்களுக்கு வந்து நேர்மையான விதத்தில் அவங்க டெவல்யூஷன் கொடுக்கறதில்ல. டேக்ஸ் டெவல்யூஷனில் வந்துட்டு நாம் வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து இன்றைக்கி வந்து அவங்களுக்கு தரது 11.13 அளவுக்கு தரோன்னா நமக்கு அவங்க திருப்பி தரக்கூடியது 4.04 தான் தராங்க. அப்போ எவ்வளோ பெரிய மோசடி! நீங்கள் ஜஸ்ட் இமேஜின். இப்போ ரீசெண்டாக கொடுத்துருக்கக்கூடிய அமௌண்ட்டில் கூட டெவல்யூஷன் ஆஃப் டேக்ஸஸ்லேயே சொல்கிறேன், யூபிக்கு வந்து 3,25,245 கோடி.
அதே தமிழ்நாட்டுக்கு 73,000 கோடி தான். அதே போல் இப்போ ரீசெண்டாக இப்போ இந்த பண்டிகை காலத்தில் நிறைய இதெல்லாம் இருக்குது, அது கமிட்மெண்ட்ஸ்னு கொடுக்குறாங்க. என்டையர் இந்தியாவுக்கு 1 lakh crore வந்து அலாட்டட். அதில் யூபிக்கு 18,277 கோடி, பீகாருக்கு 10,219. பீகாரோடைய ஜிடிபி என்னன்னு உங்களுக்கு தெரியும், ஆனால் அவங்களுக்கு 10,219. எம்பிக்கு மத்திய பிரதேஷ்க்கு வந்து 7,976, தமிழ்நாட்டுக்கு 4,144. அப்போ இந்த டெவல்யூஷன் ஆஃப் டாக்ஸஸ்ன்றத கொடுக்குறதுல மிகப்பெரிய ஓர வஞ்சனையோடு தான் நடக்கிறாங்க. அவங்க முழுக்க முழுக்க வெளிப்படைத்தன்மையோடவே தமிழ்நாட்டில் திமுக அரசை கார்னர் பண்ணுறேன் அப்படின்ற போரில் திமுக அவரோட மோதல் போக்கு வைக்கல. எங்களோட உரிமையை நாங்கள் பறிக்க விடமாட்டோன்றது மட்டும் தான் நாங்கள் சொல்கிறோம். ஆனால் அவங்க நிதியின் மூலமாக நெருக்கடியை தந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை தருவதில் தான் ஒன்றிய பாஜக அரசு மிக மிக தெளிவாக அரசியல் செய்து. நன்றி நன்றி திரு ரவி. அவர்கள் சொன்ன எண்ணிக்கையை பார்த்துருப்பீங்க, நீங்களே உங்களோட இன்டர்பிரேஷன். தமிழகத்துக்கு வர வேண்டிய நிதியை தர வேண்டாம்னு எந்த கட்சியும் சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. தமிழகத்துக்கு வர வேண்டிய நிதி மத்திய அரசின் மூலமா வரணும் அப்படின்னா கண்டிப்பா இல்ல நாங்க எதிர்க்கட்சியா இருந்தாலும் நாங்க என்ன சொல்லுவோம், தமிழகத்துக்கு வர வேண்டிய நிதி வரணும்னு தான் சொல்லுவோம். வரக்கூடாது, தடுத்து நிறுத்திடுங்க, திமுக ஆதரவு கொடுக்காதீங்க, அப்படிலாம் பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை. மக்களுக்கு கிடைக்க வேண்டிய பெனிஃபிட் வந்து கிடைக்கிறதுல கண்டிப்பாக எதிர்க்கட்சியா இருந்தாலும் அதற்கு உரிய என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு தான் இருக்கும். அதில் வந்து எந்த விதமான அரசியலும் செய்வதில்லை, அதில் தடையும் செய்வதில்லை. நிச்சயமாக கிடைக்க வேண்டிய நிதி கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைத்தால் தமிழகம் வளம் பெறும், அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. நன்றி. கோட்டி, அதாவது வந்து சமகிர சிக்ஷாவுக்கு கோர்ட்டுக்கு போக வேண்டியிருக்கு, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்டுக்கு எஜுகேஷன்லேயே இப்போ கேஸ் போட்டு தான் நிதியை வாங்க முடிஞ்சுது. இந்த சொன்ன நம்பர்ஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க, யூபிக்கு எவ்வளோ, தமிழ்நாட்டுக்கு எவ்வளோன்னு. அதாவது இவங்க வந்து திட்டத்தை பற்றி பேசுகிறாங்க. கேரளாவில் வெள்ள பாதிப்பு, அதுக்கு வந்து 2,200 கோடி கேட்டது கேரளா கவர்மெண்ட்டு. வெள்ளத்தில் பாதித்து குடும்பம் போய் சின்னாபனமாகி வாழ்வாதாரம் போய் நசங்கி பார்க்குறவங்களாம் வெளிநாட்டில் இருந்து பார்க்குறவங்களாம் ஐயோ பாவம்னு இருந்தாங்க. மலைமலையாக கரைஞ்சி போனதை பார்த்தோம். அந்த கேரளாவுக்கு கிள்ளி கொடுத்தது, அதாவது நிவாரணத்தை. நம்ம வந்து டேக்ஸை பற்றி கேட்குறோம், வரிச்சுமையை பற்றி பேசுகிறோம், தமிழகத்துக்கோ ஆந்திரத்துக்கோ கேரளத்துக்கோ வர வேண்டிய பணத்தை பற்றி பேசுகிறோம். வெள்ள பாதிப்புன்னு வரும்போதே கிள்ளி கொடுத்தது. கோர்ட்டே ஒருபடி மேலே போய் என்னங்க இப்படியெல்லாம் பண்ணுறீங்க, ஒரு மத்திய அரசு இப்படி இருக்கலாமா, அவங்களாம் கடன்பட்டு இருக்காங்க, பேங்க்கில் கூப்பிட்டு அதை பஞ்சாயத்து பண்ணி கடன் சுமையை குறைங்க அப்படின்னு கேட்டது கூட மத்திய அரசு உதவலை. அப்படி ஒரு வெள்ள பாதிப்பில் ஒரு பேரிடரில் இருக்கிறவங்களுக்கே உதவாதவங்க திட்டத்துக்கெல்லாம் பணம் கொடுப்பாங்கன்றதுல அப்போ என்ன தீர்வுன்னு நீங்கள் கேட்டீங்க. ஆட்சி மாற்றம் தான் தீர்வு. இந்த மாதிரி அரசாங்கம் இருந்தால் என்ன, இல்லாக்கட்டி என்ன, அது தமிழகமோ கேரளாவோ ஆகட்டும். அப்போ எந்த அரசு காசு கொடுத்தோ அந்த அரசு வந்தால் தான் சரியாகும். நன்றி. அந்த வழக்கில் வந்து கேரள உயர்நீதிமன்றம் உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு மனம் இல்லைன்னா சொல்லிடுங்க, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கூட உங்களுக்கு கேரள மக்களை நீங்கள் கைவிட்டு விட்டீர்கள்ன்றதை வெளிப்படையாக ஒத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. திரு பொன்ராஜ், இறுதியாக உங்களுடைய கருத்து. அதாவதுங்க, மத்திய அரசிலிருந்து பாரபட்சமாக தான் இருப்பாங்க. டில் மோடி ஆட்சி இருக்க வரைக்கும் அந்த பாரபட்சம் இருக்க தான் செய்யும். மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டில் வந்து 75% நம்மளுடைய டேக்ஸ் டெவல்யூஷன் நம்மளுக்கு கிடச்சிது. மோடி ஆட்சியில் 34% தான் டேக்ஸ் டெவல்யூஷன் நம்மளுக்கு வருது. அதனால் அவங்கள எதிர்பார்த்து பிரயோஜனம் இல்லை. நம்ம வந்து ஸ்டேட்டினுடைய நான் டேக்ஸ் ரெவன்யூ, அதாவது நான் டேக்ஸ் ரெவன்யூ பல்வேறு விதங்களில் இருக்குது. அது வந்து அதில் வந்து மெயினாக வந்து டிவிடெண்ட் வந்து ஃப்ரம் த ப்ரைவேட் பப்ளிக் என்டர்பிரைசஸ், இதை வந்து நம்ம வந்து ப்ராஃபிட்டபுளாக ரன் பண்ணுறதன் மூலமாக, இல்லை வந்து ப்ராப்பரான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இதில் கொண்டு வர்றதன் மூலமாக நான் டேக்ஸ் ரெவன்யூவை இன்றைக்கி 10,000 கோடி தான் நார்மலாக, 8,000 10,000 கோடி தான் இருக்கும். இன்றைக்கி 30,000 கோடி வரைக்கும் எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நம்ம உயர்த்தும் பொழுது நம்மளுடைய கடன் சுமை குறையும், நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டு, நம்மளுடைய வட்டி சுமை குறையும். அதனால் வந்து இதை உயர்த்துவதற்கு நம்ம பொருளாதாரத்தினுடைய ஒரு பங்கை நம்ம அதில் திருப்பி நான் டேக்ஸ் ரெவன்யூ உயர்த்துவதற்கு முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக நம்ம வந்து இதை மேனேஜ் பண்ணலாம். மத்திய அரசை நம்பி பிரயோஜனம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். நன்றி. அதாவது ஒன்றிய அரசிலிருந்து கிடைக்க வேண்டிய உரிமைகள் கிடைக்கப்படாத போது கோர்ட்டுக்கு தான் போய் ஆகணும், இல்லை மக்கள் மன்றத்துக்கு தான் சென்றாகணும் அப்படின்றது தான் இறுதியாக எல்லோருமே வந்து அக்ரிமெண்ட்டுக்கு வரக்கூடிய ஒரு விஷயம். பொறுத்திருந்து பார்ப்போம். கருத்து சொன்ன அனைவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம் கேள்விக்களம்.